வணக்கம். மூவி மேனில் ரெட்ரோ ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஷாஷங்க் ரெடெம்ப்ஷன். ஐஎம்டிபியில் என்றைக்குமே நம்பர் 1ல் இருக்கக்கூடிய படம். யாரை கேட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல சொல்கிறது ஷாஷங்க் ரெடெம்ப்ஷன். ஏன் இந்த படம் எப்பயுமே ஒரு எவர்கிரீன் கிளாசிக்காக இருக்குது? ஏன்னா இந்த படம் ஒரே டைமில் கிரிட்டிக்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே சாட்டிஸ்ஃபை பண்ணி ரெண்டு தரப்பு ஆடியன்ஸும் தொடர்ந்து ரீவாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டில் 2025 இந்த டேட் வரைக்கும் நாம் இந்த படத்தை பேசுகிறோன்னா அதோட முக்கியத்துவம் அதுதான் அப்படின்னு நான். ஆனால் அது ரிலீஸ் ஆகும்போது அது நடக்கலை. கரெக்ட். ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட பார்க்கவே இல்லை இந்த படத்தை. ஏன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. ஃபாரஸ்ட் கம்ப்னு ஒரு படம் ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுச்சு எல்லாத்தையும். பட் கிரிட்டிக்ஸ் இந்த படத்தை அந்த டைமே பயங்கரமாக கொண்டாடி இருந்தாங்க. அதோட தாக்கம் மெல்ல மெல்ல தான் டிவிடி ரைட்ஸ் மாதிரியான விஷயங்களில் அந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபில்மாக மாறி இன்றைக்கும் உலக அளவில் இந்த படத்தை பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு படம் இல்லை. தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு ரேட்டிங்கில் டாப் 100 ஃபிலிம்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய 100 கிளாசிக்ஸில் ஒரு படமாக, அது ஃபஸ்ட்டு படமாக இன்னி வரைக்கும் இது இருக்குது. ஓகே, அப்படியே அந்த படத்தில் என்ன இருக்குது, அந்த படத்தில் இருக்கக்கூடிய நுவான்சஸ் என்ன, அந்த படம் பேசக்கூடிய ஃபிலாசபி என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். படம் ஒரு சுவாரஸ்யமான இன்டர்கட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஸ்டேஜிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோர்ட்டில் நடக்கிற சீன், இன்னொரு பக்கம் ஆண்டி குடிச்சிட்டு காருக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஒன்று, இன்னொரு பக்கம் அவனோட மனைவியும் இன்னொருத்தரும் ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான கட்டில் போயிட்டுருக்கு. ஸோ படம் ஒரு டார்க் ஸ்க்ரீனில் ஆரம்பிக்கும் போதே ஒரு பாட்டில் ஆரம்பிக்கும். இஃப் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஒரு அமெரிக்கன் பாப்புலரான ஒரு பாப் சாங் தான். அந்த பாட்டோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் உனக்கு காதலை தான் கொடுக்குறேன், ஆனால் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாததுனால அந்த காதலோட மதிப்பு இல்லையா, அப்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைன்னா அது காதலே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஆமாம், காரில் ஓடிட்டுருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் காதல் இல்லைன்னா ஏன் என்னோட இதயம் வலிக்குது, ஏன் என்னோட தலை சுற்றுது அப்படின்னு கேட்கப்படும். ஏன்னா அவன் குடிச்சிருப்பான், அவன் போதையில் தான் இருப்பான், அவன் தலை சுற்றிட்டு இருக்கும். அவனோட ஹார்ட் தன்னோட ஒய்ஃப் தன்னை இப்படி சீட் பண்ணுறாளே அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங்கான ஒரு கண்டிஷனில் இருக்கும். ஸோ அந்த புஷ்ல ஒரு மொமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் தான் அடுத்து வர்றது. அது மாதிரி அந்த பாட்டுக்கும் ஆண்டியோட லைஃப்க்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதை முன்னாடியே அந்த பாட்டு வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் என்னன்னா, அந்த பின்னாடி இசைக்கப்படுற அந்த பாட்டுக்கும் அவனோட வாழ்க்கைக்கும் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த சம்பவத்துக்கும் ஒரு ட்ரையாங்குலர் கனெக்ஷன் இருக்குது. அது என்னன்றது நம்ம அடுத்தடுத்து அதை போகும்போது ரிவீல் ஆகும். அது ஆமாம். இன்னொன்று இதை மேக் பண்ண விதமே நமக்கு என்ன சுவாரஸ்யம் உண்டாக்குதுன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். அந்த காருக்குள்ளே ஒரு பக்கம் பாட்டு ஓடிட்டு இருக்கும், அந்த விஸ்கி பாட்டில் எடுப்பார், அதில் வர அந்த கிளிக்குன்னு ஒரு சவுண்டு, அந்த புல்லட்ஸ் உருள்றது, அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை அந்த த்ரில்லிங்குள்ளே கூட்டு போய்டும். அப்படியே இன்டர்கட் பண்ணால் கோர்ட்டில் அதுவும் அந்த சவுண்ட்ஸ் ஒரு பயங்கர டிஸ்டிங்டிவாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ நுணுக்கம் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த சவுண்ட்ஸில். அது நமக்கு தெரியும். ஒரு பாட்டில் விழுந்து உடைகிறதா இருக்கட்டும், அவர் நடக்கும்போது அந்த சருகுகள் சத்தமாக இருக்கட்டும்னு எல்லாமே டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ணால் நமக்கு அந்த கோர்ட் சீனில் வரும். தென் அப்போ அந்த கவர்மெண்ட் லாயர் கேட்குறாரு, கொலை பண்ண அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு. அதான் இன்டென்ஸாக இருக்கும் அந்த கோர்ட் சீன் மூமெண்ட்டே, ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீனு. அதில் ஆண்டியோடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் வாய்ந்து, ஒரு மாதிரி குழப்பத்திலையும் ஒரு மாதிரி அவமானம், இந்த மாதிரி நடந்துருச்சு, கொலை பண்ணிட்டாங்க, துக்கம் எல்லாமே கலந்த ஒரு எமோஷனாக அந்த ஃபேஸில் இருக்கும். இப்போ நமக்கு ஆடியன்ஸுக்குமே ஒரு பக்கம் கொலை நடக்க போதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே அதுக்கான கோர்ட் சீன் ஓடிட்டு இருக்கு, அந்த பக்கம் அவங்க ரெண்டு பேரான உறவையும் காட்டுவாங்க. இது ஒரு மாதிரியான மிக்ஸ்டு ஃபீலிங் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது ஒன்று இருக்கும். அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னா, அவனை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட கன்க்ளூசிவாக பேசுகிறாங்க. அந்த கோர்ட்டோட டைலாக் சீன்ஸ்லேயே அவனுக்கு ரொம்ப கன்க்ளூசிவாக பேசுகிறாங்க. இன்னொன்று, நமக்கு ஒரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்கள்ல, நமக்கு டக்குன்னு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியலன்னா நம்ம பேதலிச்சு நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அதை தான் அவன் முகத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீனில். ஆமாம். இன்னொன்று, கிடைச்ச ஆதாரங்கள் இப்போ அவங்க கோர்ட்டில் சொல்லும்போது எதையுமே அவன் மறுதளிக்கிற மாதிரி இருக்காது. ஆமாம், பாட்டில் உடைஞ்சது, ஆமாம் நான் நடந்து போனேன், என்னோட புல்லட் கவுண்ட்டில் இருந்து எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும். அவனுக்கு மேட்ச் ஆகும். டயர் மார்க்ஸ் இருந்துச்சுங்கிறதுலேருந்து எல்லாமே சொல்லுவார். அவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், என் கன்று நான் பக்கத்தில் போயிட்டு இருந்த ரிவரில் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு. பட் அந்த கன்னும் கிடைக்கல அப்படிம்பாரு. அந்த செத்துப்போன 2 பேரோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட புல்லட்ஸ் அது உங்களோடது தான் அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லுவார். அதுவும் காதலருக்கு 2 புல்லட் எக்ஸ்ட்ராவா, ஒரு புல்லட் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதில் உங்களோட கொடூரத்தன்மை எவ்வளோ அப்படிங்கிறத தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் எவிடென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஆடியன்ஸுக்குமே அவர் சொல்கிறாரு, எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கொலை பண்ணதை ஒரு ஒத்துக்கலை. ஸோ அப்படி தான் அந்த காட்சி இருக்குது. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. ஆமாம்,
அதையும் அந்த ஜட்ஜி சொல்லி முடிக்கிற விதம் வந்து இந்த கேஸை கேட்கும்போது என்னோட ரத்தமே உறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது இந்த க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு ஹாலிவுட்டோட பீக்குன்னு சொல்லப்படுற கிட்டத்தட்ட நிறைய டெக்னிக்ஸை இன்வால்வ் பண்ணி ஒரு சீனோட எட்ஜில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு இவன் இதை பண்ணானா இல்லையான்றது தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த படம் போகும்போதுங்கும்போது இதை விட ஒரு பெட்டர் ஸ்டார்ட்டுக்கு வந்து என்னவா இருக்க முடியும் ஒரு படத்துக்கு? கரெக்டு தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல வந்து படத்தோட எல்லா மூடியும் செட் பண்ணி உங்களை நம்மளை ட்ரிகர் பண்ணி உள்ளே உட்கார வச்சிடறேன். நீங்கள் அந்த இன்டர்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு அஃபேர் போயிட்டு இருக்கும், ஒருத்தன் வந்து சொல்கிறான், கோர்ட்டோட இன்ட்ராகேஷனு, அந்த வீட்டுக்கு வெளியில் ஒருத்தன் வந்து இவங்களை உள்ளே போய் கொல்லலாமா இல்லையான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நீங்கள் நான் லீனியராக பார்க்கும்போது யூ கெட் இன் டு த சீன் இமீடியட்லி. அது ஒன்று ஆடியன்ஸ்க்குமே ஒரு சந்தேகம் வர்றது வந்து தவிர்க்க முடியாது. ஆண்டி கொலை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை எழுப்புறதுக்கான காட்சிகளாகவே வந்து அது பின்னவும் பட்டிருக்கும். இல்லை இது ஏன் இன்றைக்கி நம்ம இது ஹையாக பேசுகிறோன்னா இதை தழுவி நிறைய இன்றைக்கி வந்துருச்சு, இந்த மாதிரி காட்சிகள் வச்சுட்டாங்க ஓப்பனிங். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து இன்டர்கட்டில் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது. இல்லை இந்த படத்தை தழுவி ஹாலிவுட்லேயும் சரி உலகம் ஃபுல்லாக எக்கச்சக்கமான படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு நிகராக ஒன்று கூட இல்லை. அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து அப்படி ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆயுள் தண்டனை. ஒருத்தர் 2 கொலை பண்ணியிருப்பார், ஒவ்வொரு கொலைக்கும் 20 ஆண்டுகள்ன்ற விதம் 40 ஆண்டுகள் 2 ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணப்படும். ஸோ அங்கே அவர் அந்த சுத்தியில் அடிப்பார், சவுண்டாக நமக்கு த்ரோ பண்ணப்படும், அங்கே இன்னொரு சவுண்டு கேட்கும், தென் ஒரு ரூமோட கேட் வந்து ஓப்பன் ஆகுது, ரெட்டோட அறிமுகம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய அந்த டார்க் டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜெயிலில் அதோட டார்க்னஸை வந்து காமிக்கணுன்றதுக்காக ஒரு சீன் டு சீன் கட்டு அப்படின்னா கேமரா அப்படியே பேன் ஆகி ஒரு டார்க்குக்கு போகும், திரும்ப ஒரு டார்க்லேருந்து அடுத்த சீன் வந்து இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது 40 ஆண்டுகள்னு. இப்போ வந்து சவுண்டில் ஓவர்லாப் பண்ணுறாங்க. அப்படி சவுண்ட் போட்டோன்னே அங்கே அந்த கேட்டு திறக்குது, ரெட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. இப்போ அவர் வந்து புதுசாக ஒருத்தர் உள்ளே போகிறாரு, 40 வருஷம் ஆல்ரெடி 20 வருஷம் இருந்தவர் வந்து ஒரு பரோலுக்கு வரார் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி ஓப்பன் ஆகுது. ஓகே, அந்த பரோல் சீன் வந்து ரொம்ப முக்கியமான சீன் தான். ஒரு 20 வருஷம் ஒரு சிறைக்குள்ளே இருந்த ஒருத்தரோட மனோநிலை எப்படி இருக்கும், பொது சமூகத்தோடு தன்னால் கலந்து வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இன்னொன்று ஜெயிலுக்குள்ளே கழிச்சு எல்லாருக்குமே வெளியில் போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த படத்தில் அதுக்கு பின்னாடி ஒரு காட்சி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட முன்னாடியே அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரீஹாபிட்டேட் ஆகிட்டிங்களா, பொது சமூகத்தோடு உங்களால் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முன் வைக்கப்படுது அவர் முன்னாடி. அதுக்கு வந்து டிப்பிக்கலாக ஒரு ஆன்சர் பண்ணுவார், நான் வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ நான் மாறிட்டேன், என்னால் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு ஒரு டிப்பிக்கலாக அவருடைய ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போதே ஓ இப்படிப்பட்டவரா ரெட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதில் அவர் சொல்கிறாரு, கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேங்கிற ஒரு வார்த்தையை வேறு அவர் பயன்படுத்துகிறாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா ஒரு இப்போ கோர்ட் எல்லா சீன்ஸ்லையுமே இன்னைய வரைக்கும் நம்ம வந்து அதான் என்னன்னா, நான் வந்து அதை நினைக்காத நாள் கிடையாது. நான் செஞ்ச தப்பை ஏன் இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு நான் டெய்லி நினைக்கிறேன். இப்போ நான் முழுசாக வந்து திருந்தி மறுவாழ்வுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு வந்து பரோல் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் ரிஜெக்டட்னு போடுவாங்க. அவர் பேசுகிறத பார்த்தா நமக்கே வந்து பாவண்டான்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிடைச்சிரும் தான் எல்லாருக்கும் தோணும் மனநிலையாக பார்த்தீங்கன்னா. அவர் பேசின அந்த விதத்தை பார்க்கும்போது, ஏன்னா ஏற்கனவே 20 வருஷம் சர்வ் பண்ணியிருக்காரு, ஸோ கண்டிப்பாக கிடைச்சிருன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிஜெக்டடுன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒன்றா இருக்குவாங்க. நம்ம இன்னும் கதையை மட்டும் இல்லாமல் அந்த ப்ரிசனோட இது வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குன்றது நமக்கு ஹிட் ஆகும். ஒரு 20 வருஷம் ஒருத்தன் வெயிட் பண்ணியிருக்கான், அப்போ கூட அவனுக்கு பரோல் கிடைக்கலையா, அப்போ அந்த லைஃப்ன்றது எவ்வளோ ஹார்டான ஒன்று. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் எதற்கு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரோட மனோநிலைக்குள்ளேருந்து நம்ம பார்க்கும்போது, ஏன்னா அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஜுடிஷியல் மட்டும் கிடையாது, அவங்க சைக்காட்ரிஸ்ட்டும் அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்களும் ஜட்ஜ் பண்ணுவாங்க இந்த ஆள் சொல்கிறது எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு, நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு நிறம் சார்ந்த ஒரு முடிவோ அப்படிங்கிற ஸ்லைட்டாக ஒரு உணர்வு இருந்தது. ஏன்னா மற்ற எந்த பரோலும் காட்டலை. இவர் வந்து இவர் வந்து ஒரு பிளாக், அது சொல்லாமன்னு தெரில, மேபி ஒரு பிளாக் அப்படிங்கிறதால வந்து அவர் அவ்வளோ தன்மையாக பேசினாலுமே அவங்க வந்து ரொம்ப முகத்தில் வந்து ஒரு ஸ்டோன் ஃபேஸோட வந்து ஒரு ரிஜெக்டட்னு குத்தினோடனே நமக்கே அது வந்து இதாக இருக்கும். இது நமக்கு டக்குன்னு அந்த எனக்கு ஃபஸ்ட் டைம் அதான் தோணுச்சு. அதோட வெளில போகிறாரு, போனோடனே என்னப்பா ஆச்சுனே வழக்கம் போல் அப்படின்னு உடனே தெரியுது, ஓ எத்தனை முறை இந்த மனுஷன் இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் அப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. அப்போது அவரோட சக ஜெயில் நண்பர்கள் கேட்பாங்க, எனக்கு போன வாரம் வந்து போச்சு, எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சும்பா, அடுத்த வாரம் எனக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், எனக்கு அடுத்த வாரம் வருது, அதுவும் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிரும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரி நிறையா இப்படி தான்ப்பா அப்படின்றது மூலமாகவே படத்தில் என்ன பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்கு பலமுறை, இதெல்லாம் சகஜம்பாங்கிறத வந்து அந்த நிறைய விஷயங்களை காட்டும் போது அவங்க அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வேர்ல்டு கூட இந்த வேர்ல்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் சகஜம், இது ஈஸியாக கிடைக்காது, யாருக்குமே கிடைக்கலங்கிறது தான் அந்த 3 பேரோட டைலாக் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அப்படி வந்து இங்கே 2 பேரோட ஒரு 2 முக்கியமான கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஜெயில் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு காட்டணும். இவங்க நினச்சிருந்தா முதல்ல அந்த ஜெயிலை காமிச்சிருக்கலாம். ஆனால் 2 கேரக்டரோட கான்ஃப்ளிக்ட் நம்ம நினைக்கிறோம்ல, ஒருத்தன் உள்ளே போகிறான், வெளில ஒருத்தர் ட்ரை பண்ணுறான்னு இந்த கான்ஃப்ளிக்ட்டை காமிச்சிட்டு இப்போ ஜெயிலை காட்டுறாங்க. இன்றைக்கி டிப்பிக்கலாக நமக்கு நிறைய படம் விரும்மாண்டி உட்பட அந்த ஜெயிலை காட்டணும்னா அதோடைய பிரமிப்பையும் அது ஒரு என்ன பிரம்மாண்டமாக இருந்தாலும் அது வந்து ஒரு கேஜ் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாட்டாக வந்து ஸோ அந்த காட்சி எடுக்கப்பட்ட விதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஷாட். ஒரு அந்த ஜெயிலோடைய ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே கடந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கு போகிற வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை வந்து காட்டும். இந்த பிரம்மாண்ட கூடுக்குள்ளே தான் அவங்க அடைஞ்சிருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாண்டிங் வந்து நமக்கு ஏற்படுத்தும். அந்த ஷாட்டோடைய எக்ஸ்ட்ரீம் அப்படி போய் அந்த இடம் முடியும் போது அந்த வேன் உள்ளே என்டர் ஆகும் ஒரு கேட் வழியாக. அது வழியாக உள்ளே வரும், கேமராவும் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போகும். ஸோ ஆண்டி ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிறைக்குள்ளே வராரு. இன்னொன்று நமக்கு இதன் வழியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இந்த படம் முழுக்க இந்த ஒரு ஜெயிலுக்குள்ளார மட்டும்தான் நடக்க போகுதுங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அந்த ஜெயிலோட அமைப்பு என்னங்கிறத நமக்கு ஓரளவுக்கு ஒயிடில் காட்டிடுறாங்க. அதுக்கு 2 விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று இதோட சைஸ் ஆஃப் த திங், ஒன்று இதுக்குள்ளே இருந்து ஒருத்தன் பிரிசன் பிரேக் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதுக்குள்ளே இருந்து தான் ஒருத்தன் வெளியில் போக போகிறான் அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி காட்டணும். ஸோ அதோட பிரம்மாண்டத்தை நமக்கு காட்டிடணும். அது எவ்வளோ க்ளோஸ்டு டைட் சர்க்கிளான ஒன்று அப்படிங்கிறதே நமக்கு அதில் எவ்வளோ இம்பாசிபிளான ஒன்றுன்னு காட்டுறது. இப்போ நம்மளை வந்து இப்போ உள்ளே கொண்டு போகணும். இந்த சிறையை வந்து காமிச்சிட்டாங்க. இப்போ ஆடியன்ஸ் வந்து கதைக்குள்ளே அந்த சிறைக்குள்ளே கொண்டு போகணும். அதை பண்ணுற விதம் பாருங்கள். அந்த வேன் போய் இறங்கினோடனே நமக்கு அப்படியே காட்சி உள்ளே போவோம். எல்லாரும் கையில் காலில் விலங்கோடு அப்படியே லைனாக நடந்து போவாங்க. ஒரு ஜூக்குள்ள புதுசாக 2 அனிமல்ஸ் உள்ளே வரும்போது மற்ற அனிமல்ஸ்லாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு லைன் கட்டி நின்றுட்டு பெட் கட்டுறதுக்காக ரெட்டு கூட பெட் கட்டுறதுக்காக கூட இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நிற்கும் போது இவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்குங்கிறத நமக்கு இவங்க மூலமாக கடத்துவாங்க. எல்லாரும் குனிஞ்ச மேனிக்கு நடந்து போவாங்க. அப்போ இவங்களுடைய சேர் பண்ணுறது ஃப்ரெஷ் ஃபிஷ்னு கத்துறது எனக்கு அது வந்து ஒரு அந்த WWOட ஒரு ஃபீல் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா ஒரு 2 பேர் அடிச்சுக்கிறதுக்காக சென்டர் ஸ்டேஜுக்கு வரப்போகிறாங்க, அவங்கள சேர் பண்ணுற ஒரு கூட்டத்தோட ஒரு மனோநிலை மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இன்னொன்று கூட வந்து இனி புது வரவுகள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட். இன்னொன்று இவங்க பழகிட்டாங்க சிறைக்கு. ஸோ சிறை வாழ்க்கை இவங்களுக்கு பழகின ஒன்று. புதுசாக வர்றவங்களோட அந்த மனோநிலை வந்து இவங்களுக்கு அது ஒரு குட்டை, அந்த குட்டையில் வரப்போகிற புது மீன்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ் இது அப்படிதாங்கிற மாதிரி இது. அது இன்னொன்று நமக்கு அந்த நடந்து போகிறவங்களோட உணர்வுலேருந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டப்படும். இப்போ நடந்து போவாங்க, இவங்களை வச்சு பெட்லாம் கட்டுவாங்க. யார் வந்து இதில் அன்றைக்கி முதல் நாள் ஜெயிலில் முதல் இரவு அப்படிங்கிறது வந்து யார் அழப்போகிறாங்க அப்படிங்கிறத அங்கே பெட்டு. அப்போ வந்து ரெட்டோடைய கேரக்டர் அங்கே தான் லைட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இவர் யார் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளேயே நடக்கக்கூடிய சின்ன ஸ்மகிள்ஸ் லைக் சிகரெட்டாக இருக்கட்டும், இல்லை சுவிங்கமாக இருக்கட்டும், இல்லை தேவையான சின்ன பொருட்களை வந்து ஸ்மகிள் பண்ணக்கூடிய ஆளுங்கிறது அந்த இடத்துல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண. அவரே தன்னை கான்மேன்னு தான் சொல்கிறாரு. இந்த ஜெயிலுக்குள்ளார தேவையான சில விஷயங்களை என்னால் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதன் வழியாக வந்து ஜெயிலுக்குள்ளார ரெட்டோட ஆதிக்கம் என்னங்கிறதும் ரெட் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சனுங்கிறதும் நமக்கு உணர்த்தப்பட்டுரும். இன்னொன்று அவர் சிறை அதிகாரிகள் கூடவும் சரி, மற்ற சக கைதிகள் கூடவும் சரி, அவருக்கான உறவு என்னங்கிறது நமக்கு இதன் மூலமாக புரிய வைக்கப்பட்டுரும். ஏன்னா ஒரு சிறைக்குள்ளார தொடர்ந்து ஒரு போதைப் பொருளோ அட்லீஸ்ட் மினிமலான ஒரு சிகரெட்டுங்கிறத எல்லா காலங்கள்லையும் இன்னைய காலகட்டம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சே அனுமதிக்கும். எல்லா நாடுகள்லையுமே அதுக்கு வந்து எந்த எக்ஸெப்ஷனும் கிடையாது. இந்த படத்துலையுமே அது வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படி கண்ணு காணாத மாதிரி தான் அந்த ஆஃபீஸர்ஸும் அணுகிற மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா சிறைக்குள்ளே வாழ்கிறவனோட மனோநிலைங்கிறது வந்து சீக்கிரமாக வந்து பிறந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவனுக்கான பேசிக்கான சில விஷயங்களை கொடுக்கறதின் வழியாக வந்து தக்க வைக்கிறது அந்த மனிதர்களை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது விடுதலை படத்தில் சொல்லுவார், அவங்க போராட்டம் பண்ண விடுங்க, கொஞ்சம் பண்ணாதான் அந்த வந்து ரிலீஃப் ஆவாங்க, ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணால் வெடிச்சிடுவாங்க ஒரு கட்டத்தில்ங்கிற மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்டேபிளைஸாக வச்சுக்கிறதுக்கு இது இன்டெரக்டாக அப்படி பண்ணுறோம். இன்னி வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்கலாம், ஜெயிலில் வந்து கஞ்சா பிடிச்சாங்க, ஜெயிலில் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் பிடிச்சாங்கங்கிற தகவல் வந்து மாதத்துக்கு ஒரு தகவலாச்சும் நமக்கு கிடைச்சிரும். இது எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கேள்வி வந்துச்சு, என்னடா ஒரு ஓப்பனாக பண்ணுறாரு தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் போக தான் அது எவ்வளோ யதார்த்தமாக இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆண்டி வந்து உள்ளே போகிறார் ஜெயிலில், ஒருத்தரும் வந்து பயப்படுறாங்க கொள்றாங்க, அந்த 7-8 பேர் போகிறாங்க, ஒவ்வொருத்தர் மேலே பந்தயம் கட்டப்படுது. இப்போ ரெட்டு வந்து ஆண்டி மேலே வந்து பந்தயம் கட்டுறார், இவன் தான் இன்றைக்கி முதல்ல. அப்போ அவர் நரேஷன் கதையை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டோடைய நரேஷனில் தான் கதை ஆரம்பிக்குது. ஸோ அப்போ முதல்ல வந்து பார்க்குறாங்க கூட இருக்க ஒருத்தர் வந்து அந்த
ஃபேட்டாஸ் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ இவர் வந்து ரெட் வந்து கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்துட்டு அந்த ஹைட்டாக டாலாக இருக்கக்கூடிய ஒருவன் சொல்லுவார். அதான் அந்த ஹேவுட்ன்ற அந்த கேரக்டர் தான் வந்து அந்த ஃபேட்டாஸை வந்து பார்த்துட்டு பெட் கட்டுவான். பட் ஒவ்வொருத்தவங்க மேலே பெட் கட்டுவாங்க. ஆனால் ரெட்டோட கண்ணு வந்து ஆன்டி டிஃப்ரெண்ட் மேலே தான் இருக்கும். ஸோ அவர் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான ஒரு பெட்டை கட்டுவார், விச் இஸ் ஒரு பேக் ஆஃப் சிகரெட் அப்படின்றது. இன்னொன்று அவருக்கு என்னமோ ஒன்று அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனை பிடிச்சி போயிடும். ஏன்ற காரணம் வந்து தெரியாது, அது நமக்கு அப்பயே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ சாலிடாக அவன் தான் வந்து அழப்போறாங்கிற மாதிரி அவர் நினைப்பார். இப்போ ஆண்டி உள்ளே போகும்போது வைக்கிற ஷார்ட்ஸ் பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் படிக்கும்போது ஸ்கூல்லாம் பெரிய ஸ்கூலில் போய் சேர்ந்த உடனே அப்படி நடந்து போனோடனே அப்படி பார்ப்போம். அப்படி அதே மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தோன்னே அந்த கட்டடம், சிறையோட கட்டடம் வந்து அதே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டப்படும். நமக்கு ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்தா ஏற்படுற ஒரு உணர்வு, ஆனால் அங்கே அவன் வந்து இனி என் வாழ்க்கை இதுக்குள்ளே தாங்கிற ஒரு துயரமான ஒரு அதோட காட்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்னன்னா, இப்போ அவன் உள்ளே போன உடனே ஒரு சிறைக்குள்ளே போனால் முதல்ல நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. நம்மளை அந்த உலகத்துக்குள்ளே கூட்டு போய் இப்போ இந்த கொடூரத்துக்குள்ள வந்து காட்ட போகிறாங்க. அப்போ எல்லாரோட உணர்வும் அப்படி தான் இருக்கும். இப்போ என்னன்ற பதப்பதிப்பு வந்து காட்டுவாங்க. ஆனால் ஆண்டி வந்து எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனோ எந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோ இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டோன் ஃபேஸோட தான் உள்ளே போவார். ஏன்னா அதுதான் அவன் இயல்புங்கிறத வந்து சொல்லப்படுது. அதனால தான் வந்து ரெட் வந்து நினைப்பாரு இவன் வெடிச்சிருவான் அப்படின்னு. ஏன்னா அவன் குனிஞ்சிருப்பான், எந்த ரியாக்ஷனும் காட்ட மாட்டான். ரொம்ப ஃப்ளாட் ஃபேஸோட உள்ளே போகும்போது தான் ரெட் வந்து கெஸ் பண்ணி இறுக்கமாக இருந்து அந்த நைட்டில் வந்து அதை தாங்காமல் வந்து வெளிப்படுத்திடுவான் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் வந்து ரெட் வந்து அவரை இது பண்ணுவார். இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே முதல்ல எல்லாரையும் முதல் வேலையே, அதாவது நீ அவங்களுக்கு ஈகோவை அடித்து உடைக்கணும். முதல்ல நீ என்ன வேணா இருந்துக்க, வெளில போனே ட்ரெஸ்ஸாக வரும். முதல்ல ஃபுல்லாக அவங்கள நிர்வாணமாக்கி தண்ணியை ஃபுல்லாக மேலே அடிக்கிறது, அந்த ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி பவுடரை தூக்கி அடிக்கிறது. அவங்க அது நரேஷன்லேயே வரும். அந்த முதல் நாளுங்கிறது எவ்வளோ கொடுமையானது. ஆடை இல்லாமல் பவுடரோட கண் எரிச்சலோட நீங்கள் அந்த உள்ளே வர்ற நாளை வாழ்நாளில் மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி ரெட்டோட நரேஷன் ஒன்று வரும். அது ஒன்று இருக்குது. எல்லாரும் முன்னாடியும் அம்மனமாக. இன்னொன்று நிர்வாணப்படுத்துறதின் வழியாக நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் அவங்க குறைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிர்வாணம்ங்கிறது உளவியல் தாக்குதல், நம்மளை ஒரு ஸ்டெப் கீழே இறக்குறதுங்கிறது தான் அதோட அடிப்படை. அப்போ அது ஒன்று. ரெண்டாவது, அதான் அவன் வந்து நேற்று வரைக்கும் அவன் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர். அவன் வந்து அப்படி இருந்த கோட் சூட்டோடு இருந்தவன் இன்னைக்கு நிர்வாணமாக எல்லாரும் முன்னாடி வந்து அவன் தூக்கிட்டு போறான போது அவன் எந்த அளவுக்கு உடஞ்சு போவான். அவன் உளவியலாம் அந்த தாக்கத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எல்லாரும் உள்ளே வந்து எல்லாரையுமே சுத்தபத்தமாக்கி அவங்கள வந்து லைனில் நிற்க வச்சுட்டாங்க. இப்போ புதுசாக வந்தவங்ககிட்ட இப்போ வந்து இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டீங்க, இது என்ன மாதிரி உலகம் தெரியுமான்ற மாதிரி ஒரு காட்சி. இதில் ஒரு ஹைரார்க்கி இருக்கும். வார்டன் இருப்பார். வார்டனுக்கு கீழே வந்து ஒரு அந்த ஜெயிலோட கேப்டன் இருப்பார், ஜெயிலர்னு சொல்கிற அவர் இருப்பார். அப்போ அந்த ஹைரார்க்கி நமக்கு புரியும். இப்போ அந்த ஹைரார்க்கி பார்க்கும்போதே இவனுக்கு மேலே பவர், இவனே வந்து பெரிய ஆளுன்னு நினச்சி இவனோட ஒரு பெரிய ஆள் வருவான்ற மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஹிட்லரோட ஒரு இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. எனக்கு அந்த ஃபேஸு ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வார்டனோட ஃபேஸு சரியான காஸ்டிங். அது நமக்கு பார்க்கும்போதே வந்து ஒரு மதவாதி மாதிரியும் இருப்பார், கையில் பைபிளோட வருவார். அவர் பேசுறது வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கும், ஆனால் ரொம்ப கொடுமையானவர்ன்ற அந்த முதல் கான்வர்சேஷனே நமக்கு தெரியும். அது அதில் ஒரு என்னோட இன்டர்பிரேஷன் ஒன்று இருக்குது. ஒன்று என்னென்னா, எல்லா செயலுக்கும் ஒரு மன்னிப்பு உண்டு. அதனால தான் அவர் பைபிளோடவே இருக்கார். அவர் தப்பு பண்ணுறவர் தான், ஆனால் ரட்சிப்புங்கிறது வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த பைபிளை நீ படிக்கிறதுன்னு வழியாக வந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவேன். ஆனால் எல்லா தவறுக்கும் ஒரு மன்னிப்பு உண்டு. இதுதான் அவரோட பேசிக் கோர் பிரின்சிபல். அதனால தான் அவரால் ஒரே நேரத்தில் கரெக்டாகவும் இருக்க முடியுது, ஒரே நேரத்தில் பைபிளையும் பக்தியும் சேர்த்து வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். அதான் உங்களுக்கு இங்கே 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று டிசிப்ளின், இன்னொன்று பைபிள். இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே உயிரோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு நடுவில் வந்து இல்லை அதுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் வந்து வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. நான் எப்போ எந்த நேரத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்பான். அப்போ தான் அந்த ஹேட்லின்ற அந்த கேரக்டர் வந்து அந்த ஜெயிலரோட கேரக்டர், அவனோட மூஞ்சியிலையுமே அந்த கொடூரம் இருக்கும். அதுதான் நம்ம இந்த படத்தோட கேஸ்டிங்கில் இருக்கிற அந்த போலீஸ், அந்த காட்ஸாக இருக்கிறவங்களோட எல்லா முகத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கண்டிப்பு வந்து நிறைஞ்சிருக்கும். முகத்திலே தெரிஞ்சிருக்கும், இந்த ஷார்ட்லேயே இருக்கும். அவன் பேசவே வேணாம், அவன் முகத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஹேட்லின்றவர் வந்து ஜெயிலராக உள்ள வராரு. போய் வந்து லத்தியை வச்சு 2 அடி அடித்து அவனை படுக்க போட்டு, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ சாப்பிட்ணும், நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அப்போ ஒன்று கடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து இது ரெண்டும் உங்களுக்கு கிடைக்கும், டிசிப்ளினும் பைபிளும் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு விஷயம் சொல்லுவார். மொதல் விஷயத்தை நான் சொல்லிட்டேன், பைபிள் முக்கியமானது என்கிட்ட, மீதி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத வந்து இந்த ஜெயில் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். இனி நீங்கள் இங்கே தான் கற்றுக்க போகிறீங்கன்னு ஒன்று சொல்லுவார். இப்போ
அது சொல்லி முடிச்சோடனே இப்போ தான் நமக்கு அந்த ஜெயிலோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு ஜூக்குள்ளே போன மாதிரி இப்படி சுற்றி எல்லா பக்கமும் உள்ளே இருப்பாங்க. நடுவில் வந்து ஒரு படிக்கட்டுகளோட ஒரு இருட்டுக்குள்ளே வந்து ஒன்று இருக்கும். அதை பார்க்கும்போதே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிற்கிற இடத்துலேருந்து அந்த உள்ளே எதுவுமே தெரியாது, ஃபுல் இருட்டாக இருக்கும். ஒரு பயமாக வழக்கமாக எப்படி இருக்கும், ஒரு கட்டடம்னா வந்து கேப் விட்டு ஒரு ஜன்னல் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த இடமே நமக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். இந்த இருட்டு கூண்டுக்குள்ளே கொண்டாந்து விட்ட மாதிரி. ஸோ அதுக்குள்ளே அவங்க இறங்கிப்பாங்க, அவங்க இடத்துக்குள்ளே போவாங்க. இல்லை அது அப்படி இருக்கும்னு வந்து நல்லா தெரிஞ்சதுனால தான் அதுக்குள்ளே அந்த பெட் கட்டியிருக்காங்க. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்றானுங்க. ஏன்னா ஒருவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை கழிக்கிறது தான். நமக்கு எல்லா இடத்துலையுமே போனோம்னா, நம்ம ஒரு புது இடத்துக்கு போனோம்னா அந்த டேல நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, மனுஷங்க இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இரவு தான் அந்த இடத்தோட டிஸ்டிங்ஷனே நமக்கு வந்து புரிய வரும். இரவு வந்து எப்பயுமே அந்த மனசை கிளறி விட்டுரும். என்ன சொல்றோம்னா, அந்த இடத்தோட தனித்தன்மை, அந்த இடத்துக்கானது, நமக்கும் அதுக்குமான அந்த கனெக்ஷன், அது எல்லாமே அந்த இரவுல தான் மோஸ்ட்லி வெளிப்படும். இனி வாழ்க்கை இங்கே தான் நினைக்கும் போது தான் பார்த்த எந்த சுதந்திரமும் இனி அவனுக்கு கிடையாதுங்கிறதும், அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு இடத்துக்குள்ளேயும் ஏற்படுற ஒரு அச்சமும் அந்த இருட்டும் வந்து ஒரு அமானுஷத்தை ஒன்று கிரியேட் பண்ணிடும். அந்த அமானுஷம் அந்த இருட்டு காட்சியில் வெளிப்படவும் செய்யும் தான். நம்ம எடுத்தோடனே இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே போனோடனே இப்போ அவங்களுடைய முதல் நாள் இரவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து சத்தத்துலேயும் இருட்டுலேயும் வந்து இருட்டாக இருக்கும். நம்ம காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி அங்கங்கே அனிமல்ஸோட ஓல சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி வந்து குவாரல்ஸ் அங்கங்கே வந்து ஒரு மாதிரி ஓலம் பயமுறுத்துறது, அவன் கத்துறது. அதாவது ஆஃபீஸர் இருந்தாங்க இது வரைக்கும், ஓகே எல்லாமே நல்லா இருக்கே அமைதியாக இருக்கே நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களாம் போனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம், இவங்க என்ன பண்ண போகிறாங்க, உள்ளே வரும்போதே ஃப்ரெஷ் கத்துறவனுங்க இப்போ என்ன பண்ண போகிறானுங்கன்ற மாதிரி அந்த கத்த ஆரம்பிச்சிருவானுங்க அங்கே. அதுலேயுமே அந்த சவுண்டே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த ஜெயில் அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரிவர்ப் எக்கோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அப்போ அவனுங்களோட குவாரல்ஸும் சரி, அந்த ஜெயிலை இழுத்து அந்த கதவை மூடுறது, கதவை திறக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு எக்கோவோட இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு பய உணர்ச்சியை கூட்டி கொடுக்கும். டெக்னிக்காக வந்து ஒரு பயங்கரமான டெக்னிக் அந்த வேர்ல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா சவுண்டு தான் நமக்கு முதல்ல விஷுவலாக வரதுக்கு முன்னாடி சவுண்டாக தான் நமக்கு முதல்ல வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. லைட்டு மாதிரிலாம் எதுவும் காட்டிருக்கவே மாட்டானுங்க, உள்ள நைட்டு போடுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது படத்தில். ரெண்டாவது இவனுங்க போய் அவனோட ரூமை ஃபுல்லாக கூட பார்த்துருக்க மாட்டான். வந்து அவன் உள்ளே வந்திருப்பான், அப்போ தான் உள்ளே வந்தோடனே போயிடுவாங்க, லைட் ஆஃப் பண்ணி இருட்டு. அவன் ஃபுல்லாக அவன் ரூமை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டான். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருட்டாகவே காட்டியிருக்கப்படும். நிறைய ஹாலிவுட் படத்துலலாம் அந்த ஒரு ப்ளூ மாதிரியான ஒரு அந்த ஃபில்டர், க்ரீன் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுவானுங்க நைட்ஸை. இதில் மோஸ்ட்லி அந்த நைட்டுங்கிறது பிச் டார்க்காக தான் இருக்கும். இப்போ அந்த உலகத்துக்குள்ளே வந்து எல்லாரும் போய் செட்டில் ஆயாச்சு. இப்போ இரவு ஆயிடுச்சு, எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யார் முதல்ல நைட்டு கத்த போகிறது? யார் மேலே பெட் பண்ணாங்களோ அவங்கள ப்ரொவோக் பண்ணுறதுக்கான அந்த சவுண்ட்ஸை வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த சீனு. அப்போது ஆண்டி தான் அப்படின்னு ரெட் எதிர்பார்த்து அந்த ரூமுக்குள்ளே அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொன்று அவரோட சிந்தனை எங்கன்னா தன்னோட முதல் நாள் இரவு எப்படி இருந்திருக்குங்கிற அந்த தாட்டோட இது இருக்கும். ஏன்னா அவரோட முகமும் வந்து இறுக்கமாக தான் இருக்கும் அந்த காட்சி. இன்னொன்று நரேஷன்லேயும் அவர் தானே சொல்லுவார். இன்னொன்று அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தானே, நீங்கள் புதுசாக ஒருத்த மாட்டினான்னா நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி எப்படி இருந்திருக்குங்கிறது கண்டிப்பாக ரீகால் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த முதல் ராத்திரியை நம்ம கடந்துட்டோம்னா இங்கே நம்ம பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அவரோட தாட்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஸோ யார் அந்த முதல் அழுகை ஆரம்பிக்க போகிறா அப்படிங்கிறது தான் அடுத்த காட்சி. எல்லாரும் அழுகை குரல். அப்போ அந்த எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஒரு நபராக ஃபஸ்ட்டு ரெட்டு நினைக்கிறது வந்து ஆண்டி. ஆனால் அந்த ஃபேட்டாஸ் வந்து அவர் முகம் பார்க்கும்போதும் அவர் மெல்ல மெல்ல முனக ஆரம்பிக்கிறதும் பக்கத்தில் இருக்க சென்ஸ் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ஹேவுட் பேசுவார் கிட்டத்தட்ட. ஆனால் அவர் பேசுறதுல வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்காது, ஆறுதலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ப்ரொவோக்கிங்காக. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம என்னைக்காவது ஒரு கஷ்டம் ஆறுதல் நம்ம ஏதாவது கொஞ்சம் பண்ணுவோம், நம்ம ஆறுதல் சொல்லும் போது டபான்னு அழுதுரும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து அம்மா, மதர், மம்மி அப்படின்னு கத்த ஆரம்பிப்பான். இவன் வந்து திரும்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். அந்த இடத்துல எவ்வளோ சென்சிட்டிவாக வந்து மதர்னு சொல்கிறான்னா அவன் எவ்வளோ சைல்டிஷாக ஒரு இதாக இருக்கான். அப்போ போய் கூட அவங்க அம்மாவை தப்பாக பேசுவானுங்க. அப்போ அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் ஓன்னு அவன் அழுவான். உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, இவன் தான் பெட்டில் நான் பண்ண பெட் தான் வின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். ரெட்டு வந்து நம்ம நினச்ச மாதிரி வெளில அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒரு சவுண்டு கூட அவன்கிட்ட வந்து வரல அப்படிங்கிறத ஒரு சொல்வார் ஆண்டியோட கேரக்டர். ஸோ அப்போது ஹேவர்ட் வந்து தான் சக்ஸஸ் பண்ணிட்டதை நினச்சும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிகழ்கிறது என்னென்னா, இப்போ இது மூலமாகவே நமக்கு வந்து ஒரு ஜெயிலு, அந்த உலகம் உள்ளே இருக்கிறது, இந்த ரெண்டு கேரக்டர், இது எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் படம் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு நம்ம நகர்றோம். இதில் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குமா, இது ஒரு 20-25 மினிட்ஸ். அடுத்ததாக இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன். போய் முதல் நாள் இது கிட்டத்தட்ட இதை சொல்லும்போது என்னோட ஹாஸ்டல் நினைவு வந்துருச்சு. போய் முதல்ல நாள் போய் நானும் ஈவினிங் தான் போனேன். இங்கே போனோடனே எங்களுக்கு ரூல்ஸ்லாம் சொல்லப்படும். அன்றைக்கி நைட்டு தூக்கம், மறுநாள் காலைல முதல் விஷயமே சாப்பாடு. படத்துலையுமே அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் சீன் ஒன்று. அது வரைக்கும் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டாக சாப்பிட்டு பழக்கப்பட்ட நமக்கு வந்து முதல் நாள் ஹாஸ்டல் சாப்பாடுங்கிறது ஒரு தண்டனை தான் இல்லையா? இல்லை, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இதோடு போய் பார்ப்போம். ஆண்டி போய் முதல்ல சாப்பாடை வாங்கிட்டு வந்து உட்காடுறாரு. உட்காந்த உடனே அதில் எடுத்தோடனே முதல்ல புழு, நம்மளாம் குட்டி குட்டியாக புழு பார்ப்போம். இந்த தண்டி இவ்வளோ பெரிய புழு எடுத்து காட்டுவார். அது காட்டின உடனே அது பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி
பார்த்தா நீங்கள் அதை சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு கட்டின ப்ரூக்கோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஒரு நல்ல கேரக்டர் அவர். ப்ரூக்கு ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அந்த சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வயதானவர். அந்த சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய படித்த நபர்களில் ஒருத்தராக இருக்கார். அவர் தான் அந்த சிறையோட லைப்ரரியும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட வாழ்க்கைங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷம் இதுக்குள்ளே பழகின ஒருத்தராக இந்த சிறையை வந்து தன்னோட வீடாக்கிக்கிட்ட ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம வந்து அவரை சொல்லலாம். ஆமாம், அவர் வந்து அந்த புழுவை நீங்கள் சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நான் டிசைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு கொடுத்துருவாரு. அந்த புழுவை வாங்கி அப்படியே அவர் கோட் பாக்கெட்டை திறந்து அந்த காக்கா குஞ்சு கொடுப்பார். அப்போ தான் தெரியும் ஓகே அவர் என்ன மாதிரியான கேரக்டர்ன்றது அப்படியே ஒரு அது ஒரு மரத்துலேருந்து விழுந்துருச்சு, அதை எடுத்து நான் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது இறகு முளைச்சி பறக்கிற வரைக்கும் அது என் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவார். பெட்டில் ஜெயிச்ச ஹேவுட் வந்து எல்லாருக்கிட்டையும் சிகரெட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு ஹாப்பியான ஒரு மூடில் தான் இருப்பார். அப்போ தான் என்ன தகவல் வரும் அப்படின்னா அந்த பெட் கட்டப்பட்ட ஃபேட்டாஸ் என்ன ஆனா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பேசப்படுது. அவன் வந்து போலீஸால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படும். அப்போ தான் ஆண்டி திரும்பி அந்த கேள்வி கேட்பான், அவன் பேர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். ரொம்ப முக்கியமானது என்னென்னா இன்னி வரைக்கும் கூட சிறைக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறையில் பேரை விட நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. பேர் எல்லோரும் கிட்டத்தட்ட மறந்துடுறோம். அதுவும் புதுசாக வர்றவங்க யாரோட பேரும் வந்து யாரும் ஞாபகம் வச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது பழக்கத்தினால வர்றது தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவையில்லை. பட் அப்படி ஒரு கேள்வி வந்து எல்லாரையும் அந்த ஒரு க்ஷணத்தில் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கும். பேர் முக்கியமான ஒருத்தர் கேட்பான், அவன் செத்தே போயிட்டான், அவனோட பேர் உனக்கு இப்போ முக்கியமா அப்படின்னு கேட்பான். ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் அது. முடித்த உடனே அவர் ஆண்டி உட்காந்துருக்கும்போது ரெட்டு வந்து சொல்லுவார். அந்த இடத்துல தான் அவர் ரியலைஸ் பண்ணுவார், நான் இவனை தான் பெட்கேன்னு. அவர் ஈவன் தான் அவர் தோத்துட்டாலுமே அவன் மேலே ஒரு அபிப்பிராயம் வந்து தோணும். அவன் முதல்ல நைட் அன்றைக்கி கத்தலை, அவன் வந்து இந்த குருவி அவன் பேசுகிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு அவனை பார்ப்பார் ஒரு பார்வை. 2 பேர் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, கொஞ்சம் தூரமாக தான் உட்காருவாங்க. ஆனாலுமே ரெட்டு அவனை பார்க்குற பார்வை இல்லை வாய்ஸ் ஓவரில் வந்து அவனை வந்து பிடிச்சிருக்குங்கிறது நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஈவன் தான் அது பெட்டில் தோத்துட்டாலுமே அவன் மேலே ஒரு பிரியம் வந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது அங்கேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு இது முடிச்ச உடனே அடுத்து கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆண்டிங்கிற கேரக்டர் 1 மாதமாகவே வந்து யார்கிட்டையுமே அவன் பேசலை. இது வந்து ரெட்டோடைய வாய்ஸ் ஓவரில் வரும். அவன் யார்கிட்டையுமே பெருசாக பேசுனதில்லை, 1 மாதம் யார்கிட்டையுமே பேசலை. அன்றைக்கி நைட்டு மட்டும் கிடையாது, 1 மாதமாகவே யார்கிட்டையும் பேசலை. யார்கிட்டையும் ஒருத்தன்ட்ட பேசுவான், அது யாராக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது நானாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வரும். அது ஒரு சீனு. அதுக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி சிறையில் ஆண்டியை பிடிச்சி இன்னொரு குரூப்பும் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற குரூப்பு. வேறு வழி இல்லை, நமக்கு சிறைங்கும் போது வந்து அதுவும் ஆண்களால் முழுக்க நிறைஞ்ச ஒரு சிறைக்குள்ளார அங்கே வந்து இயல்பாகவே வந்து அந்த ஹோமோசெக்சுவல் அப்படிங்கிற ஓரின சேர்க்கையாளர்கள் அது வந்து இயல்பாகவே வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதுவுமே கூட ஒரு வகையில் தெரிஞ்சும் தெரியாமல் விடப்படுற அப்படின்னு சொல்ல மாதிரி போலீஸ்க்கு இதை பற்றி நடக்கிறது எல்லாமே தெரியும். ஏன்னா அவங்க அந்த கிட்டத்தட்ட அந்த சிறைக்குள்ளார வந்து எல்லார் மேலேயும் அட்டாக்கும் பண்ணுறாங்க நிறைய நேரங்களில். அது வந்து நமக்கு காட்டப்படுறது என்னென்னா ஆண்டி மாதிரி இதுக்கு முன்னாடி வேறு யாருக்கும் நடந்திருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அதனால தான் அந்த குரூப்புக்கு பேரே சிஸ்டர்ஸ் குரூப்புன்னு எல்லாரும் சிறையில் சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியும். அது ஏன் பர்மிட் பண்ணியிருப்பாங்கங்கிறது வந்து நமக்கு சொல்லப்படாத தகவல் தான். எப்படி வந்து ஒரு போதைப் பொருளை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டக்கூடாது, ஒருத்தர் வந்து சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அனுமதிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த விஷயங்களையும் வந்து ஒரு மாதிரி கண்டும் காணாமல் விடப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. ஸோ அவங்களால வந்து ஆண்டிக்கு வந்து தொடர்ந்து தொல்லைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நொடியில் கூட அவன் யார்கிட்டையுமே அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டான், யார்கிட்டையும் எதை பற்றியும் பேசியிருக்க மாட்டான். ஈவன் அவனோட ரெசிஸ்டன்ஸில் கூட ஒரு அமைதி இருக்கும், ஒரு காம்னஸ் இருக்கும். அவன் பெருசாக எங்கேயுமே ரியாக்டும் பண்ணியிருக்க மாட்டான். அந்த மாதிரியான விஷயங்களை ஒன்று அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான், இல்லாட்டி தற்காத்துப்பான். ஆமாம், அவங்க அப்ரோச் பண்ணதே வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது வருவானுங்க வந்து கேன் யூ பி குட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்பானுங்க. அவனுக்கு முதல்ல சாஃப்டாக தான் கேட்பானுங்க, நீங்கள் ஓகேன்ட்டினா ஓகே, ஆனால் வேணாம் அப்படின்னுட்டினா அவனுக்கு வந்து என்ன மாதிரி ஆட்கள் அப்படிங்கிறத மெல்ல மெல்ல காட்டுவாங்க. அப்போ அந்த ஒரு கைகலப்பு நடக்குது. சொன்ன மாதிரி ரெட்டு சொல்லுவார், அவன் அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது, அவன் நல்லா ஃபைட் பண்ணான், பட் ஆனால் அவன் கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அவன் ஏன் அப்படி அவன் எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸையும் வெளிப்படுத்தாத ஒரு ஆளுங்கிறது தொடர்ந்து அது ஜெயிலுக்குள்ளேயுமே அதை மெயின்டைன் பண்ணுவான். அதுதான் அவன் வாழ்க்கையோட மிகப்பெரிய தவறும் இல்லையா? அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணாததுனால தான் அவன் காதல் அவனை விட்டு போச்சுங்கிறது தான் அந்த முதல்ல சொல்லப்பட்ட பாட்டிலையுமே கூட விளக்கப்பட்டுருது. ஸோ கட் பண்ணால் நம்ம அடுத்து வந்து இப்போ பேச போகிறான் முதல்ல அதுக்கிட்ட, அது ரெட்டுக்கிட்ட தான் பேசுகிறான். அவன் கான்வர்சேஷனே பாருங்கள் எவ்வளோ தேவையான ஒன்றா இருக்குன்னு பாருங்கள். முதல்ல அவன் கேட்குறதே வந்து இந்த ஜெயிலில் நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா கிடைக்கிறது வந்து உங்களால் தானே, நீங்கள் தான், அதாவது அவன் ஸ்மகிள் பண்ணுறாரு உள்ளங்கிறது மூலமாக தனக்கு தேவையான ஒன்று அவர் மூலமாக கிடைக்குன்னு தெரிஞ்சு வந்து ஒரு யதார்த்தமாக பேசுகிற மாதிரி வந்து. ஸோ அப்போ வந்து கேஷுவலாக கேட்பான் அவர்கிட்ட வந்து, இந்த இதில் நீங்கள் தானே ஸ்மகிள் பண்ணுறீங்க, இங்கே உங்கள்கிட்ட கேட்டால் எல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து ஒன்று கேட்பான். எனக்கு ஒன்று தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னால் சில பொருட்களை வந்து வாங்கி தர முடியும், ஒவ்வொரு நேரத்தில் என்னால் வாங்கி தர முடியும் தான். ஆமாம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வருவார். அப்போ இவன் கையில் வந்து ஒரு குவாட்ஸ் கல் வச்சுருப்பான் சின்னதாக, அதை வந்து அவர்கிட்ட இப்படி தூக்கி
தூக்கி போட்டு சொல்லுவான் எனக்கு ராக் ஹேமர் வேணும் அப்படின்னு. இவர் அதிர்ந்துருவாரு, ஹேமரா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன் பதில் சொன்னாதான் குடிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இல்லை நீ வந்து ஒரு டூத் பிரஷ் கேட்டேன்னா நான் வந்து வாங்கி கொடுத்துருவேன், ஏன்னா அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, அது ஒரு நான் லீத்தல் ஆப்ஜெக்ட். ஆனால் நீ இதை வச்சு இந்த ஜெயிலை உடச்சி வெளியே போயிட்டேனியா அப்படின்ற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஏன்னா அது ஒரு வெறும் 6 inches இருக்கக்கூடிய ஹேமர் அப்படிம்பா அவன். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கான ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், என்னை கேட்டால் இது வந்து நீ மாட்டிக்குவேன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள், இது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். இல்லை நீங்கள் பார்த்தா புரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யூ வில் நோ த ஜோக் அப்படின்ட்டு போயிடுவான். இப்போ கேட்டான், அவ்வளோதான் முடிஞ்சது இல்லையா? இப்போ ஸோ அப்படி ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டான், பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து அந்த ஹேமர் வந்து ஜெயிலுக்குள்ளே வர அந்த சீன் தான். அதை எப்படி ஸ்மகிள் பண்ணி கொண்டு வராங்கங்கிறத ஒரு டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல டீட்டெயிலிங்காக இருக்கும். ஆமாம், என்னென்னா வந்து வெளியில் போயிட்டு வரக்கூடிய அந்த கிளாத் மெட்டீரியல்ஸு, அப்புறம் இவங்களுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸு, சப்ளைஸ் வரும். அந்த சப்ளைஸ் கூட வந்து எல்லாத்தையுமே கடத்திட்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து. ஆமாம், லாண்ட்ரி திங்ஸ் கூட. அதில் வந்து இது இருக்கும், அதில் வந்து சுவிங்கம்மு, சிகரெட்ஸு, சரக்கு அப்படின்னு எல்லாமே வரும். அதில் ஒரே ஒரு சின்ன பார்சல் வரும். அந்த பார்சல் வந்து ரெட் கையில் கொடுக்கப்படும். இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சார்ஜஸ் என்னென்னா பணமாக இருக்காது, சிகரெட்டாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு அந்த சிறையில் வேலை பார்க்குற ஒருத்தன் தான் வந்து அதை எடுத்து அலாட் பண்ணி கொடுப்பான் அவருக்கு. அவனுக்கு சிகரெட்டு, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே அது அதன் வழியாக தான் அது நடக்குது அப்படிங்கிறது வந்து. கைதிகிட்ட காசு இருக்காது, அவங்களால காசு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு தேவை சிகரெட்டு. அப்போ அவங்ககிட்ட வந்து ஒன்று வேணும்னா சிகரெட்டாக தான் அது கன்வே ஆகுதுங்க எல்லாமே. அது காசு தான், ரெட்டுக்கு காசு தான் போகும். ஏன்னா சிறையில் வேலை பார்க்கறதுக்கு பணம் கொடுப்பாங்க, அந்த காசு இருக்குது. ஆனால் பணத்தை விட அங்கே மதிப்பு எதுக்குன்னா சிகரெட்டுக்கு தான், போதைக்கு தான் மதிப்பு. அதனால தான் சிகரெட்டாக கொடுக்கப்படுது. அவனுக்கு கொடுக்குறதுங்கிறது சிகரெட்டாக கொடுத்துறாரு, பணமாக இல்லை அப்படின்னு. ஸோ அதன் வழியாக வருது. அதுக்கப்புறம் அதான் இப்போ அந்த ஹேமர் எப்படி வருதுங்கிறது ஒரு கவிதை. அதை நினச்சா வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம், மீட் பண்ணுவாங்க, சாப்பிட்ற இடத்துல கொடுத்துருக்கலாம், அப்படியே கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல வந்து புக்ஸ்ன்னு தள்ளிட்டு வருவார். யாராவது வேணுமானா யாரும் வேண்டாம், யாரும் வேணும். புக் வந்து அழகாக அந்த லைப்ரரியன் டெய்லி ஒரு புக்கை வச்சுட்டு கொடுக்க வருவார். நம்ம யோசிக்கும் போது ஒரு ஜெயிலில் இருக்கிறாங்க, இவ்வளோ தனிமை, புக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுமே நம்ம நினைப்போம். நம்மளா ஜெயிலுக்குள்ளே போனால் உட்காந்து புக்கு படிக்கலாம்ப்பா, இங்கே படிக்கவே முடியாது அப்படின்னுட்டு. ஆனால் எவனுமே அதை வாங்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா படிக்கிறதுங்கிறது, வாசிப்பு பழக்கம்ங்கிறது வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் போய் இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே சேர்ந்ததில்லை தான். அது ரொம்ப மினிமலான ஒரு பர்சன்ஸ்க்கு தான். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூங்கிறது வந்து வெவ்வேறு இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று ஜெயிலுக்குள்ளே என்ன மாதிரியான புக்ஸ் இருக்குது, ஏற்கனவே படித்து பார்த்துட்டு தூக்கி போட்டுருக்கலாம், இல்லை அவனுக்கு உளவியல் என்னவா இருக்குன்னு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எல்லாரும் வேணான்றாங்க. அப்போ வந்து ரெட்டு கூப்பிட்டு, அதான் நீங்கள் வந்து யாரும் புக் வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ப்ரூக்ஸ் வந்து ஆண்டி கிட்ட போய் புக்கு கொடுக்கும்போது இது உனக்கான புக்குன்னு கொடுப்பாரு. அவன் கேட்க மாட்டான், இது உன்னோட புக்குன்னு கொடுப்பாரு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ரெட்டு கிட்ட வந்து வாங்கிப்பாரு, அங்கே கொடுக்க சொல்லுவார், கொண்டு போய் அதே மாதிரி அந்த புக்கை கொடுப்பான். புக்கு வாங்க மாட்டாங்க, அவன்கிட்ட மட்டும் வாங்குறியான்னு கேட்க மாட்டான், இது வந்து உனக்கான புக்குன்னு கொடுத்துருவார். ஸோ அந்த புக்கும் ஆயுதமும் சேர்ந்து போகிற ஒரு இடம் இருக்குல்ல, படம் முழுக்க அந்த புக்கு கூட வந்து அந்த ஆயுதம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு குறியீடு தான். இன்னொன்று, அதுக்கு முன்னாடி தான் ரெட்டு அந்த ஹேமரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு சொல்லுவார். இந்த ஹேமர் வச்சு ஒருத்தர் இந்த ஜெயிலை பிரேக் பண்ணி போகணும்னா 600 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. ஏன்னா அவன் வந்து தப்பான ஒரு பொருள் கேட்கல, இந்த பொருளால் எந்த பாதிப்பும் இல்லை, அவன் மேலான ஒரு மதிப்பு வந்து அவருக்கு கூட்டிகிட்டே போகுது. ஏன்னா அவன் 100க்கு 100 உண்மையை சொல்லியிருக்கான். அதுலேயும் முன்னாடி அவன் அந்த ஹேமரை கேட்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பான், என்னோட பழைய வாழ்க்கையோட ஞாபகத்தை இந்த ஹேமர் மூலமாக நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வெளியில் நான் சில விஷயங்கள் அதை வச்சு செஞ்சேன், அந்த பழைய வாழ்க்கையை வந்து ஞாபகப்படுத்திப்பேன் அப்படின்னு. அவன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிறதுக்கு அந்த ஹேமர் வந்து அவனுக்கு யூஸ் ஆகுது. இது எல்லாமே நமக்கு வந்து காட்சிகளால் குறியீடால் சொல்லப்பட்டது தான். அந்த வார்த்தை நமக்கு இப்போ புரியாது, ரொம்ப லேட்டரான அது புரியும் போது தான் நமக்கு தெரியுது அவன் சொன்ன வார்த்தையோட அழுத்தம் என்ன. அதான் செகண்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் இப்போ நமக்கு தெரியாது. என்னென்னா அவன் வந்து பொருட்கள் செய்வான், கற்களை இழைச்சி தேய்ச்சி வந்து சின்ன சின்ன பொருட்களை செஞ்சு வைக்கிறது தான் அவனோட ஹாபி. ஸோ அதுக்காக தான் கேட்குறாங்கிறது சொல்லப்படுவாங்க. அதில் அதை மாதிரி எடுத்து அதுக்கான தேய்க்கிற ஷீட்ஸும் வச்சுருப்பான். ஸோ அதை வைத்து அவன் வந்து செஸ் காயின் செய்கிறது, சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் செய்கிறாங்கிறது புரிஞ்சுப்பாங்க. அப்படி தான் அந்த கையில் அவங்ககிட்ட வந்துடும். ஓகே, இதன் வழியாக ரெட்டுக்கு அவன் மேலான ஒரு மதிப்பு ஏற்பட்டுறது. இந்த சூழலில் தான் ஜெயிலில் வந்து ஒரு வேலை ஒன்று வருது. அதை வார்டன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கு இல்லை, அது ஏன் சிரிச்சேன்னா, எங்கள் ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கும்போது எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும், பெஞ்ச் எடுத்து போகணும், ஸ்போர்ட்ஸ் டேக்கு வாங்கணுன்னே குதிச்சுட்டு ஓடும். அந்த மாதிரி இவனுக்கு வந்து வெளியில் ஒரு வேலைன்னு ஜெயிலில் ஓட்டு எடுப்பாங்க எல்லாரும். கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட வந்து பல பேர் ஸ்கவுட் என்எஸ்எஸ் போனது அதுதான் சார், அப்படிங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் அது. அதுக்கு ஓட்டிங் எடுத்து அதில் எத்தனை பேர், 16 பேரும் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. அதில் இல்லை, ஆமாம், சூஸ் பண்ணி இவங்க தான் அப்படின்னும் போது இதில் தான் ஒரு ரெட்டு ஒரு வேலையை பார்த்துருப்பாரு. ஒரு சிகரெட்டால் வந்து தனக்கு வேண்டிய ஆட்களுக்கு அந்த வேலையை வந்து திரும்ப அதே தான் அந்த சிகரெட்டை கொடுத்து தான் திரும்பவும் அவங்க பேரை வர வச்சுக்கிறாங்க. அவங்க அதில் ஆண்டியும் சூஸ் பண்ணியிருப்பாங்க.
அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த டீம் வந்து ஆண்டியோட போற ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கிற கிட்டத்தட்ட அது ஒரு எக்ஸ்கர்ஷன் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே கீழே நின்று இருக்காங்க, என்றைக்குமே மேலே நின்று எங்கேயுமே ஒரு காட்சியுமே நமக்கு பார்க்கல. ஒரு மாடியோட அந்த மொட்டை மாடியோட ஓப்பன் டெரஸில் வந்து யாரையுமே நம்ம அந்த காட்சி பார்க்கறதே இல்லை. அந்த ஒரு காட்சியில் மட்டும் தான் அந்த படம். வருஷ கணக்கில் யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம். மொத்தம் வருஷ கணக்கில் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு ஒரு சின்ன ஒரு அதே இடத்துல வேற ஒரு வேலைன்னு எவ்வளோ ஈகராக இருக்காங்கன்னும் போது அந்த இடம் எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு தெரியணும். அப்போ ஒரு மாடியில் ஒரு இடத்துல வந்து தாரெல்லாம் போட்டு அங்கே ஒரு வேலை செய்யணும், ஒரு ரீஒர்க் ஒரு இடத்துல வந்து பண்ணணும்னு போகிறாங்க. அப்போ போகிற இடத்துக்கு போகும்போது அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சூப்பரைஸ் பண்ணுறதுக்காக ஜெயிலரு கூட வந்து 2-3 பேர்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே இந்த காசிப்ஸ் இருக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒரு ஜெயிலில் ஸ்கூலில் அவங்க என்ன பேசுகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆசிரியர் காசிப் கேட்குற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து காசிப் கேட்பாங்க. அப்போ கூட சொல்லுவார், ரெட்டு கேட்காத வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவார். அவன் வந்து திரும்ப கேட்பான். ஏன்னா அவன் காலில் வந்து டேங்க்ஸு பேங்க் அந்த வார்த்தைலாம் விழுந்துடும். தட் மீன்ஸ் அந்த சீனில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து தன்னோட பிரதர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. அவர்கிட்ட இருந்த $1 மில்லியன் சொத்துல தனக்கு வந்து ஒரு $35,000 வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஜெயிலருக்கு கொடுத்துருக்கிறதா. ஜெயிலர் வந்து தன்னோட சக ஹேட்லி தன்னோட சக ஊழியர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு அவர் சொல்லும்போது இவர் கடுப்பாய் திட்டுவார், என்ன சந்தோஷமான விஷயம், ஏன்னா எப்படியுமே இந்த பணத்தில் டாக்ஸுங்கிற பேரில் கவர்மெண்ட்டே பாதி காசை பிடுங்கிக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கும். அதை தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த காலத்துலேருந்து அங்கேருந்து இருக்குதெல்லாம். ஆமாம், இன்னொன்று டாக்ஸ்னால் எல்லாருக்கும் பயம் தான் போல. அப்போ தான் இது வந்து தான் ஒரு ஹூக் பாயிண்ட்டாக வந்து ஆண்டிக்கு கிடைக்குது. அவன் வந்து அவர்கிட்ட பேசுகிறான். இல்லை அது பேசுகிற விதமே பாருங்கள் சுவாரஸ்யம். இப்போ என்ன டேக்ஸை பற்றி பேசுகிறாங்க, இவனுக்கு வந்து டேக்ஸ் எப்படி சேவ் பண்ணணும்னு தெரியும். இவன் நேராக போய் இப்படி டேக்ஸ் எங்கேயான்னு சொல்லியிருக்கலாம், அப்படி சொல்ல மாட்டான். ட்ரிகர் பண்ணி விடுவான். போயிட்டு போன உடனே வந்து உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட வந்து ஜெனினா இருக்காங்களா, வேறு யாருக்கும் ஓடி போட மாட்டாங்களா அப்படின்னா கடுப்பாய் பிடிச்சி ஆல்மோஸ்ட் தள்ளி விடுற ஒரு ஒய்ஃபை கொண்ட பேங்கர் தானே நீ அப்படின்னு அந்த வார்த்தையோட அழுத்தமாக சொல்லிட்டு கொண்டு போய் இன்னையோட நீ செத்த அப்படின்னு தான் அவர் தூக்கி இன்னும் ஒஸ்டான சில விஷயம்லாம் சொல்லுவார். நீ செத்தரான்ற மாதிரி ஆல்மோஸ்ட் அவன் செத்துட்டான்னு நினைப்பான். கூட இருக்கவங்கலாம் அசைவு இல்லாமல் அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்ல அவன் போய் ஆல்மோஸ்ட் தள்ளி கையை எடுக்கிற சமயத்தில் வந்து அவன் வந்து ரிவீல் பண்ணுவான் என்னன்ற. இன்னொன்று நம்ம வந்து ஹேட்லி வந்து அப்படி பண்ணக்கூடிய ஆளுங்கிறது வந்து அந்த மொமெண்ட்ல நமக்கு தெரியும். அடிச்சே கொண்டு இருக்கான் முன்னாடி. ஸோ வந்து அவனால வந்து அவன் தள்ளி விடக்கூடிய ஆள் தான். பட் அதை தெரிஞ்சுமே ஆண்டி பண்றான்னா அதான் அவன் அவர் அட்டென்ஷனுக்காக தான் அவ்வளோ ட்ரிகர் பண்ணி டக்குன்னு இடத்துல ஸ்டாப் பண்ணுவான். ஸ்டாப் பண்ணி இதை அப்படிலாம் இதெல்லாம் இல்லைன்னா பாசிபிள். ஒரு பீக்கான இடம் என்னன்னா விட்டா உயிர் போயிடும். இவன் கேள்வி கேட்டுட்டே இருப்பான் ஹேட்லி திரும்ப எனக்கு எப்படி வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும்னு எப்படி இவ்வளோ ஷுவரா சொல்ற, நீ வந்து ஏற்கனவே வந்து உன் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு வந்த ஒரு பேங்கர் தானே, உன்னை எப்படி நான் நம்புறது, உன் வார்த்தையில உண்மை இருக்குன்னு நான் எப்படி நம்புறது அப்படிங்கும் போது இவன் ஒவ்வொரு டீட்டெயிலா சொல்லுவான். இல்ல ஒய்ஃபுக்குன்னா ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ண முடியும், $60,000 வரைக்கும் அதுல டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிமா. திரும்ப அவனை இருக்க பிடிச்சிக்கிட்டு கீழே விடுற மாதிரி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கூட இல்லாம கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். சிந்தாம சிதறாம உங்களுக்கு கிடைக்கும், ஒரு பெண்ணி கூட செலவாகாம முழுசாவே உங்களுக்கு வந்துடும், அதுக்கு நீங்க லாயரை வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அவர் இன்னொரு பதில் சொல்லுவாரு, அவனுங்களே மொத்தத்தை எடுத்துப்பானுங்களே அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லுவாரு. அந்த பணத்தை மொத்தமா அவனுங்களே எடுத்துப்பானுங்களே அப்படின்னு சொல்லுவாரு. அங்கதான் அவன் அந்த ஹூக்கே வைப்பான். கிட்டத்தட்ட அந்த ஒரு தூண்டில். அதான் நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டு பேசுறோம் இந்த இடம், பட் ஃபிலிம்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு எட்ஜில் இருக்கும் அது. ஏன்னா அவனை அதான் ஏற்கனவே அவன் கொண்டிருக்கான்றதுனால அதுக்கான எல்லா சூழலும் இருக்கும். இது ஒரு ரிஸ்க் தான், இது பண்ணவே கூடாது. இன்னொரு பக்கம் ரெட்டு பயந்துட்டு பார்த்துட்டு இருப்பான், ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு. ஏன்னா ஹேட்லி பண்ணக்கூடிய ஆளுங்கிறது அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ அங்கே போகும்போது அவர் சொல்றாரு, இதுக்கான நீங்க பேப்பர் சார்ஜஸ் மட்டும் நீங்க அப்புறம் அந்த ஃபார்ம்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, ஃப்ரீயா நான் பண்ணி கொடுக்குறேன் அந்த டாக்ஸ் இது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இல்லை உனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை, எங்கள் கேங்குக்கு வந்து பீர் மட்டும் வாங்கி கொடுங்க, கேசஸ் ஆஃப் பீர், அது போதும் எங்களுக்கு. அதை சொல்லிட்டு அவர் சார் அப்படின்னு முடிப்பான். அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரியும் முடிக்கும் போது சார்ன்ற, ஏன்னா வந்து ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டான், போறதான் போயிட்டு அதேதான் அந்த மொமெண்ட் தான் அது அப்படின்னு முடிப்பான். அப்படியே கையெடுத்து ஒரு ரிலீஸ் பண்ணுவான். அடுத்த ஷாட் கட் பண்ணா உட்காந்து சில்லுன்னு அந்த பேரு அந்த ஷாட்டை பாருங்க, ஒரு மாதிரி சன்செட் ஃப்ரீஸ், அது ஒரு மாதிரி ப்ரீஸியாகவும் தான் பண்ணியிருப்பாங்க அந்த சீனு. அதான் அது வந்து ஏன்னா இந்த படத்துக்குள்ளே சின்ன சின்னதாக காலம் வந்து மாறுறது காட்டப்படும். அது வந்து சம்மர்னு சொல்லுவாங்க, நல்ல வெயில் அடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் வந்து ஹேட்லி வந்து சொல்லிட்டே கூட நீங்கள் அதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிங்னஸ் இருக்கும். வாங்கி கொடுத்ததே கொஞ்சம் பீர் தான், அதுவும் அவன் பண்ணி கொடுத்த வேலைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுலயும் ஒரு பீரை எடுத்துட்டு குடிச்சிட்டே சொல்லுவான், சீக்கிரம் சில்னஸ் போயிடும், நீங்கெல்லாம் குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடிச்சுக்கிட்டே போவான். ஃபர்ஸ்ட் ஷாட் அவங்க அதாவது முதல்ல வந்து ஒரு அவுட்டோரில் ஒரு வானத்துக்கு கீழே அவங்க வந்து ரிலாக்ஸாக உட்காந்து சில் பண்ணுறது, அது ஒரு கைதி மாதிரி இருக்காது, அது ஒரு பீச் ரிலாக்ஸ் இது மாதிரி இருக்கும் அந்த சீன். அப்போ வந்து அவன் அப்பயுமே ஹேவுட் போய் அதில் ஒரு பீரை இவன் தனியாக உட்காந்து இவங்க குடிக்கிறத பார்த்து ஆக்சுவலாக அவன் ரசிப்பான். அவன் உட்காந்துருக்க தோரணி அப்படிதான் இருக்கும். வந்து ரசிப்பான். ஏன்னா
இவங்களோட சந்தோஷம் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒண்ணு என்னால பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு நினைப்புல வந்து போஸ் இருக்கு பாத்தீங்களா, அவளை உட்காந்து கூலா பார்த்து சிரிச்சு ஒரு மாதிரி லைட் ஸ்மைலோட அப்பதான் வந்து அது ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர உணர்வு, அந்த ரெட்டோட டைலாகும் அதுதான். ஃப்ரீமேன் மாதிரி உட்காந்து மேலே குடிச்சோன்னாங்க சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுன்னு. அவனுக்கு தெரியும் அதோட சுதந்திர உணர்வு என்னன்றது. அவன் ஆண்டிக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த கூட்டத்துலேருந்து போய் ஒருத்தன் போய் ஒரு பீர் எடுத்து கொடுப்பான், நீ குடிக்கிறியா அப்படின்னுவான். நான் குடியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதன் வழியாக நமக்கு உணர்த்தப்படுறது என்ன அப்படின்னா, அவன் ஒரு போதையில் இருந்ததுனால தான் தான் ஒய்ஃபை யார் கொண்டான்றதே அவனுக்கு தெரியல. அந்த அக்யூசியேஷனில் அவன் மாட்டி வந்திருக்கான். ஏன்னா தனக்கு எதுவுமே நினைவில்லைன்னு அவன் சொல்கிறான். எனக்கு அது எதுவுமே நினைவில்லை. ஏன்னா அது அந்த போதை தான் அவனோட நினைவை வந்து தப்ப வச்சுதுங்கிறதுனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் குடியை விட்டுட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அண்ட் ஆல்சோ அதுவும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, அந்த விஷயத்துக்கான ரிடம்ஷன் வந்து அவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த ஜெயிலுக்குள்ள அப்படின்றது. ஆமாம், அந்த ஒரு டிரான்சிஷனும் அதில் தெரியும் நமக்கு. அடுத்ததாக வந்து இப்போ ஆண்டி வந்து என்ன மாதிரியான கேரக்டர், அவர் வந்து இந்த டேக்ஸ் பெனிஃபிட் சம்மந்தமாக இந்த பேச்சு வந்து உள்ள பரபரப்பான உடனே ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அவரோட செல்லுக்கு. திடீர்னு ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறான்னா அப்படி தானே ஸ்ட்ரைட்டாக வந்துட மாட்டாங்கல்ல, அது ஒரு சின்ன பயமுறுத்தலோட வருவாங்க. அந்த மாதிரி சம்மந்தம் ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு அதான் இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன்னா, ஹேட்லி வந்து அவருக்கு நடந்ததை வந்து போய் வந்து வார்டன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ இவனை இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே வார்டன் வந்து ஒரு பெரிய ஃப்ராடு வேலைக்குள்ள அதில் ஈடுபட்டிருக்காரு. அது நமக்கு முன்னாடியே அவங்கள வேலை செய்யறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்பயே தெரியும் அவர் ஊழல் பண்றாரு இந்த ஜெயிலை வச்சுக்கிட்டு அப்படின்றது. அதுக்கு இவன் வந்து ஒரு இல்லீகலான ஒரு வேலையை வந்து அவர் செய்கிறாரு. அப்போ அதோட பேப்பர் ஒர்க்கை இவன் பார்க்கணும். அப்படின்னா இவனை வேலிடேட் பண்ணணும், இவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணாலும், நீ ஒரு ரிபலாக மாறினா கூட, திடீர்னு நடுவில் என்னை காட்டி கொடுக்குற மாதிரி ஆனால் கூட, ஏன் அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இங்கே எல்லாமே நடக்கும் அப்படின்றத நிறுவனம் அப்படின்றதுக்காக ஒரு டாசிங் அப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒருத்தனை போய் ஒரு செல்லுக்கு போய் திடீர்னு ரைட் பண்ணி அங்கே இருக்கிறதெல்லாம் களைச்சு போட்டு அவனை இன்னொரு செல்லுக்கு கூட்டு போகிறது. இது என்னன்னா ஏதாவது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி சஸ்பெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இங்கே இந்த இடத்துல என்னன்னா அதை வந்து ஒரு அதிகாரத்தை காட்டணும். நீ வந்து நீ ஒரு ரிபலாவே நீ மாறினா கூட நீ என்னை தாண்டி வந்து இங்க எதுவுமே போகாது அப்படின்றதுக்காக இருக்கிற இடம் அது. ஆமா, சடனாக அவர் உள்ள வருவார், உடச்சிட்டு வந்து உள்ள எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. கடன்னு அவர் வச்சிருக்க எல்லாத்தையும் தள்ளுவாங்க. பார்க்கும்போதே தெரியும் அந்த அதிகார துணி வந்து அது எல்லாமே தெரியும். முடிஞ்ச உடனே அப்போ தான் கையில் ஒரு பைபிள் வச்சு படிச்சுட்டு இருப்பார் ஆண்டி. படிச்சுட்டு இருக்கும்போது படிச்சுட்டு இருக்கேன், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கோட் அப்படின்னு கேட்பார். இப்போ உள்ள அந்த ரைட்டுக்கு உள்ளே வந்த உடனே ஆண்டி கையில் வந்து பைபிள் தான் இருக்குது, உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்த உடனே வார்டன் முதல்ல கேட்குறது, ஓ பைபிள் படிக்கிறியா, உன்னோட ஃபேவரட் கோட் என்ன அப்படின்னு கேட்பாரு. இவர் வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு கோட்டை வந்து சொல்லுவார். அது வந்து என்ன நம்பரில் வருதுன்றதை அவன் சொல்லுவான். அது மாதிரி உனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லி கேட்பாரு. அதே மாதிரி இவர் அதோட நம்பர் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே பைபிளை நம்புறாங்க. அவருக்கு வந்து இவன் நம்பிக்கை கொடுக்குறான். பைபிளை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் அப்படிங்கிறது அது உண்மையும் கூட. அவன் வாசிச்சும் இருக்கான் தான். அதுதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவர் சொல்லாரு, ஸோ பைபிளை ரொம்ப நல்லா படிக்கிற போல இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தை. அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. யூஆர் குட் அட் நம்பர்ஸ் அப்படின்னு. ஐ ஹேட் யூ குட் அட் நம்பர்ஸ். இல்லை, அதை வச்சு தான் அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக அவன் அந்த கோட்டை சொன்னோடனே அந்த என்ன நம்பர்னு வேர்சஸ் வந்து கரெக்டாக சொன்னதுனால தான் இவர் வந்து அதை கவுண்டராக சொல்லுவார். ஸோ சொல்லிவிட்டு அங்கே ஒரு நம்பிக்கைக்கு அவன் வந்து பார்த்துட்டு இப்போ புரிஞ்சு போச்சு, இவன் வந்து அடுத்து யூஸ் பண்ணணுன்ற இடத்துக்கு வந்துட்டார். உள்ளே வந்து பார்க்குறாரு, அந்த அதிகாரத்தெல்லாம் காமிச்சிட்டாரு. அவன் பைபிள்லாம் படிக்கிறான், ஒரு நம்பகத்திறன் வந்துருச்சு. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த ஒரு போஸ்டர் ஒன்று இருக்குது, அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. அவன் கல்லால் செதுக்குனதெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் அவன் அந்த ஷோர் காவிங்ஸ்லாம் பார்க்குறாரு. ஜெயிலர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் என்ன, அவன் ஒரு உதாசனமாக பார்ப்பான், இது என்னக்கு இது ஷீட்டு அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே போஸ்டர் அப்போ இருக்கும் இல்லையா, எனக்கு நடுவில் ஒரு டவுட் வந்துச்சு, அங்கே வந்து ஹேமர் எங்கே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு அதுங்க விடை இருக்காது, நமக்கு பின்னாடி தெரிய வரும். அந்த பரபரப்பில் நமக்கு சில டைம் கேள்வியும் வராது. ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சில டவுட் வரும், சில டைம் கேள்வி வராது. அது ஆனால் அதுக்கு தான் அவன் வந்து என்னன்னா அந்த சாண்ட் பேப்பரை வச்சிருப்பான், நான் இதனால தான் பாலிஷ் பண்ணுறேன்னு. பட் அவன் அந்த ராக் கேமரா நிறைய யூஸ் பண்ணியிருப்பான் அதுக்குள்ளே, அதை வந்து அவன் மறைச்சிருப்பான். அது ஒரு சீனில் காட்டவும் படும், அவன் உட்காந்து அதை மட்டும் கீறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டவும் படும். பட் அது ஆப்வியஸான ஒன்று. ஒரு சிறைக்குள்ளார ஒருத்தனுக்கு வந்து அந்த சாண்ட் பேப்பர் ஏன் தேவை, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா யாருக்குமே தேவைப்படுறதே கிடையாது அங்கே அப்படிங்கிறது காட்டப்பட்டோம். ஆனால் அவர் கடைசியாக சொல்லப்படுறது என்னென்னா, அதை அவன் ஸ்மெல் பண்ணி பார்ப்பான் அந்த ஸ்டோன் எடுத்து. ஏன்னா அதுக்குள்ளே ட்ரக் இருக்காங்கிறது தான் வந்து அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் ஒன்றும் இல்லை அப்படிம்பா, க்ளீன் அப்படிம்பா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அந்த போஸ்டரை பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இதெல்லாம் வந்து அனுமதிக்கக்கூடாது, பட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர் அப்படின்பார்.
அது ரொம்ப ஒரு முக்கியம். அப்படின்னா என்னன்னா உன்னால எனக்கு ஒரு வேலையாக வேண்டியது இருக்கு, அதனால நான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் இந்த ஒர்க்கெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஓகே. ஸோ இப்போ இவர் வந்து ஒரு 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 சின்ன ஒரு ப்ரிவிலேஜ் ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அங்கே முடிஞ்ச டேக்ஸு பண்ண அந்த வேலையிலேருந்து அடுத்து வார்டன் வரைக்கும் வந்து ஒரு சின்ன ப்ரிவிலேஜ் ஒன்று வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அது மூலமாக அடுத்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அதான் அது மட்டும் இல்லை, என்னன்னா அங்கே இருக்கிற போலீஸ் கார்ட்ஸ் எல்லாரும் மத்தியிலையுமே ஒரு நன்மதிப்பு வாங்குறான், எல்லாருக்குமே வேலை செஞ்சு கொடுக்குறான். அது வந்து ஒரு ஷார்ட்டாகவே மாண்டேஜாக காட்டப்படும். நிறைய பேர் உட்காந்து ஒருத்தர் வந்து அதில் தான் அந்த ஒரு ஈக்குவாலிட்டி சீன் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீனு. அதுக்கு முன்னாடி அவர் அந்த அவனோட செல்லுலேருந்து வெளில போகும்போது அந்த பைபிளை வந்து அவர் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவார். செல்லு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பைபிள் அவர் அந்த பக்கம் இருந்து கொடுப்பாரு. அப்போ கொடுக்கும்போது சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார், சால்வேஷன் லைஸ் வித்தின்னு சொல்லி கொடுப்பாரு. ரட்சிப்பு இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரியும் அவனோட ரட்சிப்பு அதுக்குள்ளே தான் இருக்குங்கிறது. பட் இது பின்னாடி ரிவீல் பண்ணும்போது நமக்கு அது ஓப்பனாக என்னங்கிறது கிளியராகவே தெரிஞ்சிடும் அந்த சீனில். ஒரு டபுள் லேயர்டாக இருக்கும் அந்த இடத்துல. பார்க்கும்போது நம்ம நேராக ஒன்று நினச்சிப்போம், ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து லைப்ரரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. இன்னும் திடீர்னு இந்த இடத்துக்கு வராங்க, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் நமக்கு. வருவாங்க, கிட்ட வந்த உடனே டேக்ஸ் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறதே அப்படி இருக்கும். டப்புன்னு அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகும் அந்த சுச்சுவேஷன். ப்ரூக் வந்து பார்த்துட்டு இருப்பார் என்ன அப்படின்னு. சொன்ன உடனே தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அது வரைக்கும் அந்த போலீஸ்காரர் முகத்தில் அப்படி ஒரு தயக்கத்தை அவன் பார்த்துருக்கவே மாட்டான். அவர் கேட்கும்போது தான் பசங்களோட படிப்புக்காக வந்து சில ஹெல்ப் வேணும்னு கேட்பார், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும்னு சொல்லுவார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவன் யூஸ் பண்ணுறது அவன் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பான் அப்படிங்கிறது. உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் எடுத்து அவன் போட்டு உட்காருவான். அதுக்கப்புறம் அவர் வந்து உட்காருவார். இவன் தான் ஃபஸ்ட்டு உட்காருவார். ப்ரூக்ஸ்க்கு ஒரு பேப்பர் கொடுங்களேன், பென்சில் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போதே வந்து அவருக்கு ஒரு பதட்டம் வந்துடும். என்னடா இங்கே நடக்குது அப்படிங்கிறத அவர் அதான் அவனோட சுயமரியாதையை நிறுவுற இடம் அது. என்னால் உனக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குது, இத்தனை நாள் என்னை போட்டு தள்ளிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து சேரை எடுத்து போடுங்க, வாங்க ஒன்றா உட்காந்து பேசுவோம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதான் அந்த அப்பர் ஹேண்ட் எடுக்கிற இடம் அது. அந்த இடத்துல ஈக்குவாலிட்டியே லைட்டாக புஷ் பண்ணுற இடமா அந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரூக்ஸ் வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவார். இது வரைக்கும் ஒரு போலீஸ்காரன் நம்ம முன்னாடி இவ்வளோ தயக்கத்தோடு நின்னதே இல்லை. ஆண்டி முன்னாடி அதை நிற்கும் போது நான் பார்த்தேன், உட்காரலாமான்னு கேட்டு 2 பேரும் சமமாக உட்காந்ததையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சஷாங்க் ஜெயிலில் இப்படி ஒரு சம்பவமே நடந்ததில்லை அப்படின்னு ப்ரூக் சொல்லுவார். எப்பயுமே ஸ்கூலெலாம் ஒரு சம்பவம் நடந்தால் இன்னொரு பையன் போய் சொல்லும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக சொல்கிற மாதிரி ஆக்சுவலாகவே நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இன்னொருத்தர் சொல்லும்போது அது இன்னும் அது வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறின மாதிரி அந்த காட்சி. ஏன்னா அந்த ஜெயிலை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஏன்னா அவர் தான் 40 வருஷமாக அந்த ஜெயிலில் இருந்திருக்காருங்கிறது நிறுவப்பட்டதுனால அவரோட அனுபவத்தில் அது இல்லைங்கிறாரு. அதில் ஒன்று இப்போ அடுத்து அவருடைய அனுபவத்தில் அவர் வந்து பரோல், அவருக்கு அடுத்து வந்து அந்த காட்சி எப்படி அமைக்கணும், அடுத்தோடனே எல்லாம் திடீர்னு ஓடுவாங்க. ப்ரூக்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அவர் கதறி உடஞ்சி அழுவார். ஏன் அவர் ஒரு பரோலுக்கு போய் இப்படி அழறாருங்கிறது நம்ம எல்லாரும் இருக்கும். அப்போ ரெட்டு தான் வந்து சொல்லுவார். இல்லை, அங்கே இருக்கவங்களுக்கே புரியாது. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே ஒரு 20 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்தவங்க தான். அவங்களுக்கு என்னென்னா பரோல் கிடைச்சா போயிடலாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு புரியாது, இதுக்கு போய் ஏன் இவர் இவ்வளோ ட்ராமா பண்ணாருங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஆனால் அதை தான் வந்து அந்த டைம் வந்து ரெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா அதில் பாதி வருஷத்தை வந்து ரெட் அனுபவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து அவர் இருந்திருக்காரு. இவர் வந்து 40 வருஷம் இருந்திருக்காரு. நான் கரெக்டாக 40 வருஷம் கழிச்சு இவருக்கு வந்து பரோல் கிடைக்குது. அப்போ அவர் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாருங்கிறத வந்து ரெட்னால புரிஞ்சுக்க முடியுது. அவர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருங்கிறதுக்கு காரணமாக வந்து நாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த வால்ஸ்லாம் வந்து ஃபன்னியாக இருக்கும். அப்புறம் காலம் கிடக்க அதை நீங்கள் யூஸ்ட் ஆஃப் அதை வந்து நீங்கள் போக போக வந்து அந்த வால்ஸ் வந்து உங்களுக்கு அது பழக்கமாகிடுவீங்க. அதுக்கப்புறம் இது டிபெண்ட் ஆகிடுவீங்க இதன் மூலம் இதுக்கிட்ட அப்படின்னு. நேரம் கடக்கும்போது நீங்கள் வந்து டிபெண்ட்டாக மாறிடுவீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக எல்லாரோட வாழ்க்கையும் டிபெண்ட்டாக மாறிடுச்சுன்னா வந்து வெளியில் போகிற சுதந்திர வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே கடினமான ஒன்றா தான் இருக்கும், எதிர்கொள்கிற சவால்கள்னு. ஆனால் சிறை மாதிரியான ஒரு அனுபவம் கிட்டத்தட்ட வந்து வெளி உலகத்தையோ வெளியில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது அவங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து கடுமையான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி தான் செய்யும். அதுதான் வந்து ப்ரூக்ஸ்க்கும் ஏற்படுத்தியிருக்கும். லைஃப் சென்டென்ஸ்னு சொல்கிறதுமே அதை தான் சொல்லுவார் அவர். கிட்டத்தட்ட உங்கள் லைஃபே அது வந்து எடுத்துரும். அதுதான் லைஃப் சென்டென்ஸ். உங்கள் லைஃப் ஒரு வார்த்தை அதை தான் சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கு ஆயுள் தண்டனைன்னு கொடுத்து அனுப்புவாங்க, எக்ஸாக்டாக அவங்க ஆயிலை தான் அவங்க எடுத்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுது. ப்ரூக்ஸுக்கு பரோல் அப்ரூவ் ஆகிடும். ஸோ ப்ரூக்ஸ் வந்து தான் வளர்த்த அந்த காக்கா ஜேக் அப்படிங்கக்கூடிய ஒரு காக்கா வந்து வெளியே அனுப்பணும். அவர் சொல்வார், இனிமே என்னால் உன்னை பார்த்துக்க முடியாது, நீ உன்னோட புது நண்பர்களை தேடி போ அப்படின்னு சொல்லி ஒரு ஜன்னல் வழியாக அந்த காக்கா விடுவார். அந்த சீன் வந்து வேறு எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம். அவர் வெளியில் வந்து ஓப்பனில் கூட அந்த காக்காவை பறக்க விட்டுருக்கலாம். ஆனால் அந்த ஜன்னல் வழியாக விடுறதன் மூலமாக வந்து அந்த சின்ன காக்காக்கு அது ஒரு சிறை தான்.
சிறை வழியாக அது வெளியே போகுது, அது தன்னோட சுதந்திரத்தை தேடி அப்படிங்கிறது தான் குறியீடாக வந்து அந்த காட்சியில் வச்சுருப்பாங்க. இவரும் அந்த கேட் ஓப்பன் பண்ணும்போது பெரிய கம்பி வலை அந்த கேட்டுக்குள்ளே இருந்து தான் வெளியே வருவார் அப்படிங்கிறது நமக்கு காட்டப்படும். ஆமாம், வெளில வந்த உடனே அவர் அந்த வெளி உலகத்துக்கு எப்படி சிறைக்குள்ளே போகும்போது உலகத்துக்கு நம்ம கொண்டு போனாங்களோ, அவர் வெளில வரும்போது ஒரு உலகத்துக்குள்ள காட்டுவாங்க. அவர் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீன் ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது ஒரு பிஜிஎம் வந்து ஒரு சிங்கிள் நொட்டேஷன்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது கிட்டத்தட்ட அவர் லைஃபோட ஜேர்னி அங்கே அடுத்து மாண்டேஜாக அது முடிகிற வரைக்குமே கண்டினியூ ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் போகும். அது நமக்கு வந்து அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று அந்த மாண்டேஜஸோட நரேட்டிவை வந்து அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த மியூசிக்ன்றது பின்னாடி. அந்த மியூசிக்லேயே அந்த பெயின் தெரியும் அவர்னால இங்கே அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு. அதான் அவர் ரோட்டில் வரும்போது சொல்லுவார் ஒரு ஓவர்லேப்பில். அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம இதில் மாண்டேஜஸ்லாம் காட்டுவாங்க, டக்குன்னு ஒரு மாதிரி அவைவாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த ஒரு குட்டி ஷார்ட் பீரியடில் அந்த மியூசிக்லேருந்து அந்த காட்டுற விஷயம் அவரோட ஓவர்லேப்புன்னு சொல்லி நமக்கு அந்த அப்படியே ஒரு வேர்ல்டு வந்து காமிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவார், ரோட்டில் நடந்து வரும்போதே வெஹிக்கிள்ஸ் நிறையா போகும் வரும். நம்ம அந்த காலத்தில் உள்ள வரும்போது 1-2 வெஹிக்கிள்ஸ் இருந்தது, இப்போ என்ன இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் அவர். சொல்லி முடிச்சுட்டு அந்த பரோலில் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, அங்கே போயிட்டு உட்காந்து பேக் பண்ணுற வேலை. அவருக்கு வந்து ஜெயிலில் இருந்து அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா தங்குறதுக்கு ஒரு இடமும் ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த வேலை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்சல்ஸை கவரில் போட்டு தர்றது, வாங்கின பொருளை கவரில் போட்டு தர்றதுன்னு. அவர் அப்பயும் சொல்லுவார், இந்த வேலை செய்கிற இந்த மேனேஜர் கூட நல்லவன் தான், ஆனால் எனக்கு என்னென்னா வந்து இங்கே என்னால் அடாப்ட் ஆக முடியல அப்படிங்கிறத அவர் திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த சீன் வரைக்கும் கூட தொடர்ந்து அந்த மியூசிக் வந்து ஆன் பண்ணிட்டே இருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், ஒரு குறைஞ்ச கால நேரத்துக்குள்ளார ஒரு கதையை சொல்லி முடிக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு 2 சீன் போதும் 3 சீன் போதும்னு சொல்கிற மாதிரி அதுக்குள்ளேயே அவரோட ஒட்டுமொத்தமான மனோநிலை என்னங்கிறத நமக்கு இந்த சீனில் வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கு அந்த மியூசிக்கும் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஷாப்பில் நிறைய காட்ட மாட்டாங்க. ஒரு சீன் வருவாங்க, அவர் அங்கே அடாப்ட் ஆகலைங்கிறது தெரிஞ்சிடும், ரோடை காட்டுவாங்க, கட் பண்ணால் அவர் வந்து டேபிள் போட்டு மேலே ஏறுவார். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வருத்தத்தோட ஒரு சீனை வந்து பேசியிருப்பார். ஒரு பார்க்கில் உட்காந்து புறாக்களுக்கு வந்து இது போட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார், நான் யோசிக்கிறேன் நான் வளர்த்த ஜேக் வந்து என்னை தேடி வராதா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படிம்பாரு. அவரும் ஒரு சமாதானமும் வச்சுப்பார். எப்படியும் அது தன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட இருக்குன்னு நான் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அவரால் தான் இந்த புது உலகத்தில் தனக்கு யாருமே தன்னோட நண்பர்களாக யாரையும் ஏற்றுக்கவும் முடியல, யாரோடும் பழகவும் முடியல, தனிமையாக இருக்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய துயர் அப்படிங்கிறத அவர் அனுபவிப்பார். முக்கியமாக இரவுகள் அவர்னால வந்து தூங்க முடியாது. ஏன்னா ஜெயிலோட இரவுன்றது டோட்டலாக வேற. அவர் ஹோம்னு நினைக்கிறதே அந்த பிரிசனை தான். அவர் இருக்கிற ஹோம் வந்து அவருக்கு ஹோம் கிடையாது. அதுக்கு தான் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், பேசாமல் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த மேனேஜரை சுட்டுட்டு நான் திரும்ப என் ஹோம்கே போயிடலான்னு கூட நினச்சேன், ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு தெரியுது அப்படின்னும் சொல்லுவார். அவர் சொல்லிட்டு தான் வந்து அந்த முயற்சி அவர் எடுக்கிறாரு. இந்த வயசில் நான் அதை செஞ்சேன்னா நான் வந்து பெரிய முட்டாள், அது செய்கிற மனநிலையில் நான் இப்போ இல்லை அப்படின்பாரு. ஸோ அடுத்த பயணத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோட்லாம் போட்டுட்டு நமக்கு எங்கேயோ ரெடி ஆகி கிளம்ப போகிறாரு போல இருக்குது, அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு போல இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் ஸோ செவத்தில் வந்து ப்ரூக் வாஸ் ஹியர் அப்படின்னு எழுதுவார். ஆக்சுவலாக அதுவுமே அவர் அந்த கத்தி வச்சு சிமெண்ட் இதில் தான் வந்து கிறுக்குவார். ஸோ அப்போ அவருக்கு காலுக்கு கீழே வந்து அந்த மணல் திட்டுகள் கொட்டுறது வந்து காமிக்கப்படும். இது வந்து 3 இடங்களில் இதே சீன் வரும். 3 இடத்துல வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு கால நேரங்களில் செவத்தை இந்த மாதிரி காவ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வந்து படத்தில் இருக்குது. ஸோ இது 3ம் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணவும் படும். நம்ம அதை பின்னாடி சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஏறுறாரு, ப்ரூக் வாஸ் ஹியர் அப்படின்னு போட்டு தொங்குறாரு. அவ்வளோதான், அவரோட வாழ்க்கை எங்கூட முடிஞ்சுது. கட் பண்ணோம்னா ப்ரூக்குக்கு என்ன நடந்ததுங்கிறத நமக்கு இங்கே சிறைச்சாலைக்குள்ளே பேசுவாங்க. லெட்டர் வந்திருக்கும், அவர் அதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதியிருப்பார் அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்கெலிட்டனே நம்ம வந்து ப்ரூக்ஸோட லைஃப்பை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ப்ரூக்ஸு, ரெட்டு, அதுக்கு கீழே இருக்கிற ஆண்டி டூஃப்ரென், இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கால நேரத்தில் இவங்க எல்லாம் வேற வேற டைம் லைனில் இருக்கானுங்களே தவிர இவங்களோட லைஃப்ன்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ன்றது எக்ஸாக்டாக அந்த லைஃப்பை எடுத்துக்குன்றதும் இதுதான். அப்போ இதுதான் ரெட்டுக்கும் நடந்திருக்கக்கூடும், அடுத்து ஆண்டி டியூஃப்ரெனுக்கும் நடந்திருக்கக்கூடும். இதை தான் அங்கே அவன் ஒரு இடத்துல ஹோப்பை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பான், ப்ரூக்ஸுக்கு நடந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்னு நம்ம பேசியிருப்போம். அது இந்த இடம் தான். ஸோ அந்த லெட்டர் படிக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அப்பயும் கூட அவன் அப்போஸ் தான் பண்ணுவான், அவர் அந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். பட் அதுக்கு வந்து ரெட்டுக்கு வந்து ஒரு ஒப்புதல் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் வெளியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து எவ்வளோ கடினமான ஒன்று அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியுங்கிறதுனால. படத்தில் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான காட்சிகளில் ஒன்று இந்த மியூசிக் ரெக்கார்ட் காட்சி. அதாவது
ஆண்டி டியூஃப்ரைன் வந்து ஒரு இஸ் நாட் அ நார்மல் கை. அவன் எந்த நேரத்தில் வேணாலும் எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆளும் கூட தான் அவன் ஜாஸ்தி. பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு கூட அவனால் யோசிக்க முடியாது அப்படின்றத வந்து ட்ரிகர் பண்ணுற ஒரு சீனும் தான் இது. அது வந்து அதாவது சிறைக்குள்ளே ஒரு கான்ட்ராஸ்டான விஷயம். எல்லாருமே எவ்வளோ ஹார்டாக இருப்பாங்க, எல்லாம் எவ்வளோ எமோஷன்ஸ் இருப்பாங்க. அது ஒரு சமயம் போய் அந்த அறையில் போய் என்ன பண்ணுறாரு, அந்த சவுண்ட் ரெக்கார்டர் வந்து ஆமாம், அவர் கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டதன் வழியாக அவங்களுக்கு வந்து புக்ஸ் வந்திருக்கும் சேரிட்டியிலேருந்து. அப்புறம் அவருக்கு ஒரு $200 செக்கும் வந்திருக்கும். அதோட அந்த புக்ஸோடு சேர்த்து ஒரு ரெக்கார்டு வந்திருக்கும். பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் நிறையா. இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ரெக்கார்டில் ஒன்று எடுத்து போட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளேயரில் போட்டு கேட்பாரு. இவர் வந்து அதை கேட்டு சிலாகிச்சு போயிடுவார். எப்படின்னா அங்கேருந்து வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிடுவார் மியூசிக் வழியாக. ஸோ நான் அனுபவிச்ச அந்த ஒரு ஃப்ரீனஸை, அந்த கேஜுக்குள்ளே இருந்த அந்த ஃப்ரீனஸை வந்து எல்லாரும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வார்டன் ரூமுக்குள்ளே போய் மைக்கில் வந்து ப்ளே பண்ண விட்டுருவாரு. அது வெளியில் ஸ்பீக்கரில் எல்லாத்துலேயும் கேட்கும். அந்த காட்சியை வந்து நம்ம என்ன இப்போ ஒரு ப்ளே பண்ணால் எல்லோரும் குதூகலமாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்ப்பாங்க. ஆனால் அங்கே என்ன ஆகும்னா அந்த சவுண்டு ப்ளே பண்ண உடனே எல்லாரும் அப்படியே வேலையை விட்டுட்டு ஸ்டாச்சு ஆகிடுவாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் ஆகி நின்று அதை ரசித்து கேட்டுட்டு இருப்பாங்க. மெய் மறந்துருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அந்த இசையில் அது ஏதோ ஒன்று அவங்கள உள்ளே பண்ணியிருக்கு. ஏன் அசையாமல் நிற்கிறான்னா அந்த இசை வந்து அப்போ அவனுக்கு இத்தனை வருஷமாக வந்து ஒரு இசை இல்லாத மனிதர்கள் எப்படி இருப்பாங்கங்கிற வந்து காமிச்சிது. அதாவது வறண்ட நிலத்தில் மழை பட்ட உடனே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த வறண்டு போன மனிதர்கள் நடுவில் வந்து மியூசிக் கேட்ட உடனே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுவானுங்க அவனுங்க. ஏன்னா அது கொடுக்குற அனுபவம் வந்து அது ஒரு வாழ்வியல் அனுபவம் இல்லையா. ஒரு இசைங்கிறது வந்து பொயம் மாதிரி இருந்தது. அந்த சீன் வந்து யோசிச்சு பாருங்க. அந்த சீன் இல்லைன்னா அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப ராவாக இருந்திருக்கும். ஒரு பாயிண்ட்டை கொண்டாந்து ஒரு பொயம் ஒரு எழுதுன மாதிரியான ஒரு காட்சி. அது அவ்வளோ பொய்ட்டிக்கான சீனு. அதில் என்ன டென்ஷனும் பில்ட் ஆகும். அப்போ தான் வார்டன் வராரு, நீ கதவை திறக்கலையா செத்த நீ அப்படின்னும் போது அவன் இன்னும் கொஞ்சம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு இன்னும் ரிலாக்ஸாக அதை கேட்க ஆரம்பிப்பான். அந்த வால்யூமை இன்னும் அதிகமாக வைப்பான். அப்படின்னா என்னன்னா அவன் எது வேணாலும் அவனுக்கு தெரியும். அவனை வந்து கண்ணாப்பிடன்னு அடிக்க போகிறாங்க, அவனை திரும்ப ஹோலில் போட போகிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் இந்த தடவை அதுக்கு தயாராக தான் இருக்கான். ஆமாம், அந்த ஹோலுங்கிறதே ஏன்னா அந்த ஹோலை பற்றி விவரிப்பு இருக்குல்ல. அங்கே ஹோல்குள்ளே போய் ஒரு வாரம் போட்டாலே எனக்கு 1 மாதம் 1 வருஷம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனை 1 மாதம் அவனை உள்ளே போடுங்க ஹோல்குள்ளே அப்படின்ட்டுருவாங்க. கட் பண்ணால் அவர் ஹோல்குள்ளே இருப்பார். அப்போ அவன் வந்து இந்த மியூசிக்காக நான் ஒரு வாரம் அதில் இருந்தாலும் பரவாயில்லன்ற இடத்துக்கு போய் அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் கொடுத்ததுக்காக அந்த தண்டனை பரவாயில்லை அப்படின்னு தான் நினைக்கிறான். ஆனால் அவன் அதை தண்டனையாகவும் நினைக்கல. ஸோ இப்போ வந்து ஹோல்லேருந்து 2 வாரம் கழித்து வரான் ஆண்டி. வந்த உடனே கேட்குறான் கூட இருக்கவன், ஆனால் 1 வாரம் இருந்தாலே எனக்கு 1 வருஷம் மாதிரி தெரியும், நீ எப்படி 2 வாரம் உள்ளே இருந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, என் கூட மொசாட் இருந்தாரே அப்படின்னுவான். அந்த ஃபோனோகிராஃப் எடுத்துகிட்டு போனியா உள்ள அப்படின்னுவான். இல்லை மொசாட்ன்றது இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கேட்குறது இல்லையா அந்த இசையோட அழகை நீங்கள் கேட்டது இல்லையா அப்படின்னு தான் அவன் கேட்பான். சில விஷயங்களை வந்து நம்ம கிட்ட இருந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது, நமக்குள்ளே இருக்கிறது அது அப்படின்னு அவன் சொல்கிறான். கிட்டத்தட்ட அந்த இசையை அவன் மென்ஷன் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் அவன் மென்ஷன் பண்ணுறான். ஸோ அது எனக்குள்ளே இருக்கும்போது என்னால் அந்த ஸ்பேஸ் வந்து கடக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு, எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் கல்லால் ஆனது கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறான். சில விஷயங்களை வந்து நம்மளால் உடச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரெட்டு கேட்குறாரு, நீ என்ன மீன் பண்ண வர அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான் ஹோப் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஆனால் இது வந்து ரெட்டுக்கு வந்து பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்திடுது. தட் மீன்ஸ் என்னென்னா, இவன் என்னவா உளர்றானோ அப்படின்னு. அவன் ஒரு 2 வாரத்தில் அவன் வேற ஒரு மனநிலைக்கு போயிட்டானோ அப்படிங்கிற ஒரு தாட்டும், அவன் ஏதோ ஒரு தப்பான முடிவுகளை எடுக்கிறானோங்கிற ஒரு எண்ணத்துலையும் அவருக்கு சொல்லுவார். ஹோப்புங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று, அதை நீ இந்த இடத்துல உட்காந்துட்டு பேசக்கூடாது, ஏன்னா அது இன்சேனான ஒன்று அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உன்னை தேவையில்லாத குழப்பி விட்டுரும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஜெயிலுக்குள்ளே ஹோப்புங்கிறது என்ன பண்ணணும், ஒரு ஹோப் கொடுத்து அவனை வெளில தள்ளுறதுக்கு, இந்த சரியை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து ஒரு பித்து கொடுத்துரும். அதுவும் கொடுக்கலாம். நம்பிக்கை, அதீதமான நம்பிக்கை இருக்கும்போது அதோட தோல்வி வந்து நம்மளை உடனடியாக எடுத்துகிட்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து தற்கொலையில் தான். ஸோ அதுவுமே வந்து ஒரு பாயிண்ட்டுங்கிறதுனால தான் அவருக்கு 2 விதமான அச்சம் வருது. ஒன்று அதான் அதில் வந்து ஹோப்புன்றதுக்குள்ளே அவர் 2 பாசிபிலிட்டியை தான் ரெட்டு பார்க்குறாரு. ஒன்று அவன் எஸ்கேப் ஆகிறது, இன்னொன்று வந்து அவன் சூசைட் பண்ணி சாகிறது. ஸோ இதில் அவருக்கு வந்து 2வது தான் பயம் அதிகம். ஏன்னா அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அவர் நினைக்க மாட்டார். அப்போ தான் அவர் சொல்லுவார் ப்ரூக் மாதிரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாரு அந்த இடத்துல இருந்து. அதாவது ப்ரூக் மாதிரியானா என்னென்னா, நீங்கள் சொல்கிற ஹோப்பை, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஹோப்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையும் வந்து ப்ரூக்ஸோட வாழ்க்கை மாதிரி தான் ஆகிடும், உங்களோட வாழ்க்கையும் ப்ரூக்ஸ் வாழ்க்கை மாதிரி தான் ஆகிடும். அப்போ அப்படி இருக்க சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே அவர் அப்செட் ஆகி இருந்து போயிடுறாரு அவர். ஸோ அதோட அந்த காட்சி முடியுது. இந்த சீனில் கவனிச்சிங்கன்னா
ஒரு சின்ன சீரியஸ்னஸ் வந்து பயங்கரமாக என்னடா சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. மியூசிக்லேருந்து அவங்க 2 பேரோட முகத்தில் ஏற்படுற மாற்றம் வந்து பயங்கரமாக ஒரு சீரியஸ்னஸ் மூவ் ஆகிறது வந்து நம்ம பார்க்க முடியும். மியூசிக் ஃபுல்லாகவே பயங்கர சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஒரு ப்ளே இருக்கும் இதில். அது நம்மளை ஹார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, இவன் சாவ போகிறானா எஸ்கேப் ஆக போகிறானா அப்படின்ற அந்த லீடை வந்து கொடுத்துருவாங்க. அதிலே அடுத்ததாக இவனோட தீவிர முயற்சியால் அதுக்கப்புறம் திரும்ப அவனுக்கு இன்னும் கொஞ்சம் புக்ஸு ரெகுலராக வருது. அப்புறம் அந்த ஜெயிலோட லைப்ரரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வருஷத்துக்கு $500 கொடுக்குறோன்னு கவர்மெண்ட்லேருந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அந்த லைப்ரரிக்கு ப்ரூக்ஸோட பேரை தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த லைப்ரரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணப்பட்டதுக்கப்புறம் ரெட்டும் ஆண்டியும் பேசுகிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதில் தான் வார்டன் எந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காரு, எந்த மாதிரி வந்து ஒரு லூட் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத சொல்கிற சீன் ஒன்று இருக்கும். தட் மீன்ஸ் அதாச்சும் ரொம்ப ரொம்ப சீப் லேபர்ஸ், அதாச்சும் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருமே இவருக்கு அடிமை தான், கிட்டத்தட்ட அடிமை தான். இவர் நினச்சிக்கிற மாதிரி அவங்கள வளர்ச்சி வேலை வாங்கிக்க முடியும். இவங்களுக்கு ஈவன் ஒரு பென்னி கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதை பயன்படுத்தி அதை சோஷியல் சர்வீஸுங்கிற பேரில் அவர் வந்து ஒரு சீட் பண்ணி ஒரு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பணம் எல்லாமே அது எல்லாத்தையும் ஒயிட்டாக நான் தான் மாற்றிட்டுருக்கேன், இங்கேருந்து அவர் வெளியில் போகும்போது அவர் ஒரு மில்லியனராக இருப்பார் அப்படிங்கிறத ஆண்டி சொல்கிறான். அதான் ஒரு உருவம் இல்லாத ஒரு உயிர் இல்லாத ஒரு ஆள் ஒருத்தர் மேலே வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போய் வந்து ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை இந்த ஃப்ராடுலண்ட் வந்து வெளியில் தெரிஞ்சு மாட்டினா கூட அந்த இன்விசிபிள் மேன் தான் மாட்டுவானே தவிர வார்டன் மாட்ட மாட்டார். அப்படிங்கும்போது தான் ரெட் வந்து மலைச்சு போய் பார்ப்பான். ஸோ அந்த காட்சியோட எண்டிங்கில் ஆண்டி ஒரு விஷயம் சொல்லுவான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா ரெட், வெளியில் இருக்கும்போது நான் ரொம்ப ஹானஸ்டான பர்சன், ஜெயிலுக்குள்ளே வந்து தான் நான் கரப்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து ரொம்ப முக்கியமான டைலாக் வந்து அவன் சொல்லுவான். ஹானஸ்டான நான் ஒரு பேங்கர் அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். ஆமாம். அப்போ ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்து நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் வரும்போது அது எந்த மாதிரி தலைக்கீழங்க மாற்றி விடுது, அது சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கவங்களே வந்து அது எப்படி தான் மாற்றுறாங்க அப்படின்னு. நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப லேமன் டைலாக் ஒன்று இருக்கே, ஜெயில் வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி அப்படின்னு. எப்படி உள்ளே போனீங்களோ அதே வர. ஆனால் இங்கே பாருங்கள், அவன் உள்ளே போகும்போது நல்லவனா போனான், வெளில வரும்போது கெட்டு போய் வரான் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அப்படி இந்த ஜெயிலுக்குள்ளே புதுசாக அடுத்து வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் டாமி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் ஃபிஷ் அப்படின்னு ஒரு சீன் இருக்குது. பட் அது அந்த மாதிரி காட்டப்பட்டிருக்காது, புதுசாக வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் டாமின்னு ஒரு யங் துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் பையன் இருப்பான். ஸோ அவன் என்னென்னா ஒரு சின்ன க்ரைம் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஜெயிலில் இருக்கிறதுக்காக அவன் வந்திருப்பான் அப்படிங்கிறது சொல்லப்படும், தகவலாக நமக்கு சொல்லப்படும். அது மாதிரி இந்த ஷாஷாங்கில் இருக்கிறவங்களே அவன் தான் ரொம்ப பிளேஃபுல்லாக இதோட சீரியஸ்னஸே தெரியாமல் வந்து இருப்பான். அதனாலேயே வந்து எல்லாருக்கும் டாமியை வந்து பிடிச்சி போயிடும். அவன் அந்த க்ரைம் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஒரு டிவி திருடிட்டு வந்துட்டேன், அந்த டிவி வந்து ஆக்சுவலாக சிக்கிக்கும் இடையில, அதை விட்டுட்டு ஓடி இருந்தால் நான் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அந்த டிவி எப்படியாவது எடுத்துன்னு போகணும்னு நினச்சதால தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. ஒரு க்ரைமை வந்து எல்லாரும் வந்து ஒரு சீரியஸாக சொல்லும்போது அவன் மட்டும் ரொம்ப அதை பிளேஃபுல்லாக சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அவனுக்கு வந்து படிப்பு விஷயத்தில் வந்து ஆண்டி வந்து ஹெல்ப் பண்ணுவான், அவனை படிக்க வைப்பான், அவனுக்கான கிராஜுவேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் கான்வர்சேஷனில் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். ரொம்ப முக்கியமான ஒரு இடமா அது இருக்கும். ஆமாம், அவன் கேட்பான், இவ்வளோ நல்லவராக இருக்காரு, அவர் ஏன் என்ன தப்பு பண்ணிட்டு இங்கே வந்தார்னு கேட்கும்போது தான் ரெட் சொல்லுவார், அவரோட ஒய்ஃபை வந்து அவர் கொலை பண்ணிட்டு தான் அவன் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்தான். அதாச்சும் ஒரு பேங்கராக இருந்தால் அவனோட ஒய்ஃபையும் அவன் அந்த ஒய்ஃபோட லவரையும் கொண்டுட்டான் அப்படின்னும் போது தான் அவனுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்ரூத் ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயிலில் தன்னோட இருந்த ஒரு கிரிமினல் வந்து இந்த கொலையை பண்ணதாகவும் இந்த கொலையை அவன் தான் பண்ணேன்றதை அவன் ஒத்துப்பான். ஏன்னா அந்த சீனே வந்து கட் பண்ணி சொல்லும்போது அந்த கொலை பண்ணவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் சொல்ல ஆரம்பிப்பான். அது உண்மையாகவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த ஒரு ஆஃப் லைட்டில் வந்து ஒரு ஷேடோவில் அவன் சொல்கிற விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு காட்டும்போது என்ன மிரட்சி வந்ததோ அந்த மாதிரி அந்த கொலைகாரர் சொல்கிற மாதிரி அவங்க 2 பேரும் என்ன உறவில் இருந்தாங்க, அதை நான் எப்படி கொலை பண்ணேங்கிற ஒரு விவரிப்பு வந்து ஒன்று நடக்கும். அதுவும் ரொம்ப சீப்பான ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருப்பான். இவன் அவமானப்படுத்திட்டாங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த கொலையை அவன் அரங்கேற்றி இருப்பான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுலேயும் அவன் சொல்லுவான், நான் பண்ண கொலைக்கு யாரோ ஒரு பேங்கர் வந்து மாட்டிக்கிட்டான், ஜெயிலில் இருக்கான் அவன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் எல்லாமே ஒத்து போகும் அதே இடத்துல. அதனால தான் இவன் ஆண்டி வந்து ஷோராகவே சொல்லுவான், இவன் தான் கொலை பண்ணவன்றதை கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் வார்டன்ட்ட போய் சொல்லுவான். ஸோ இதனால் அந்த ஷோராக இது இவன் தான் அப்படின்ற இடத்துக்கு வரான்னா அந்த இடம், காலம், நேரம், அது நடந்தது எல்லாமே ஒத்து போகும். ஸோ அப்போ வந்து இவனுக்கு பெரிய ஷாக் ஆகிடும் ஆண்டிக்கு. அப்போ நம்ம கொலையாளி யாருன்னு தெரிஞ்சாச்சு, இப்போ நம்ம லீகலாகவே ப்ரொசீட் பண்ணி வெளில வரலாமே அப்படிங்கிறதுக்காக போய் வார்டன்ட்ட போய் சொல்லுவான். வார்டன் அது பெருசாக ரியாக்ட் கூட பண்ண மாட்டான். அதை இல்லை, நம்ப மாட்டார். ஏன்னா அவனே ஒரு கிரிமினல் தான். அவன் உன்னை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்கலாம், உன் அனுப்புறதுக்கு. ஏன்னா இவ்வளோ செஞ்சுருக்க, நீ அவனை எக்ஸாம் எழுத வச்சிருக்க, எல்லாமே பண்ணியிருக்கேன்னும் போது உன்னை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அதை சொல்லியிருக்கலாம் நான் அவர் சொல்லுவார். அது இல்லாமல் வந்து வார்டனோட ஸ்கேமுக்கு வந்து ஆண்டி தேவை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தேவை. அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையும் விட்டுருவான்.
நான் வெளியே போனால் உங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துவான். அதை அவர் இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். பயந்துருவார். ஒன்று பயமும் இருக்குல்ல, வெளில போய் சொன்னால் என்ன ஆகுன்ற ஒரு பயமும் இருக்குது. இப்போ வந்து ஆண்டி வந்து கேட்பான், சட்ட ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதை கொடுக்க தானே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுவான். ஸோ அப்போ அது இது எதுவுமே ஒத்து வராத போது தான் அவனை தூக்கி மறுபடியும் ஹோல்டு வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். திரும்ப தூக்கி வைக்கிறாங்க. அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 மாதம் போட்டுருவாங்க. இந்த 1 மாதம் உள்ளே இருந்துட்டு திரும்ப இவன் ஒரு மீட் பண்ண வருவார். அப்போ அந்த 1 மாதம் உள்ளே இருக்கும்போது அவனுக்கு ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி அந்த பையன் வந்து கிராஜுவேட் ஆகிட்டான், வாங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். அப்போ வந்து வார்டன் வந்து எதனால் அந்த தகவல் வருது, அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிக்க போவார். அந்த சுச்சுவேஷனே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நைட் டைமில் அவனை பார்க்கணும் போது இங்கே அப்படின்னு சொல்லி அந்த கதை வந்துட்டு வெளியே அப்படின்னு கேட்பான். கரெக்டாக அந்த ஷார்ட்டோட ஸ்டேஜிங்கே எப்படி இருக்கும்னா, நமக்கு அந்த ஓப்பன் கிரவுண்டில் காமிக்கும் போதே இது கண்டிப்பாக இவனை கொண்டுட்டு தான் இவன் வெளில வருவான்றது நமக்கு அந்த ஸ்டேஜிங்கில் தெரியும். அந்த பேசுகிறதே வந்து அது அவரோட டோன் இருக்குல்ல, ரொம்ப பயம்புறுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. சட்டலாக பேசுவார் அந்த வார்டன். ஒரு மாதிரி கூப்பிட்டு நமக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த டைலாக் அவனை கூப்பிட்டு அங்கே நிற்க வச்சு, நீ பார்த்ததெல்லாம் உண்மையா என்ன சொல்லும்போது, இதை நீ கோர்ட்டில் வெளில சொல்லுவியாடும் போது, ஷோர் கண்டிப்பாக அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன், அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஆண்டி வந்து அவனை எஜுகேட் பண்ணியிருக்கான்ற கிராட்டிடியூட் வந்து டாமிக்கு இருக்கும். இதுக்கும் இவன் நம்புவான். ஓ உண்மையாகவே வெளில எடுக்க தான் கூப்பிட்றாரு போல இருக்குன்னு நம்பி பேசிகிட்டு இருப்பான். அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை நிற்க வச்சுட்டு அவரோட வெயிட் பண்ணி அப்படி போவார். அப்படி போயிட்டு கண்ணை காப்பார், மேலே சுடப்படுவான். சுட்டு கீழே ரத்த வெள்ளத்தில் கிடப்பான். அவனுக்கு அந்த தகவல் சொல்லப்படும், அவன் தப்பி ஓட முயற்சி பண்ணான், சுட்டுட்டாங்கன்னு சொல்லப்படும். இப்போ வந்து என்னென்னா இந்த செய்தி உள்ள ஹோலில் இருக்கவனுக்கு வந்து அந்த செய்தி. ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சிங்கன்னா, இந்த படத்தோட முன்ன பின்ன இந்த மாதிரியான சில காட்சிகளை வச்சு இந்த ஜெயில் லைஃப்ன்றது ஹோலாக எப்படி இருக்குன்ற அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே இமர்சிவாக கொண்டு போயிட்டாங்க பாருங்க. நிறைய இடத்துல தகவலுக்கு அப்படி தான் நடக்கும்போதே ஏற்கனவே நடந்த ஒன்னோட தொடர்ச்சி மாதிரி தான் காட்டுவாங்க. புதுசாக அப்போ நடக்கிறது கிடையாது. அப்போ இது எல்லாமே இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரிய வரும். இப்போ அவன் கிராஜுவேஷன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தவன் இன்றைக்கி உயிரோடு இல்லைங்கிறது தெரிய வரும். இப்போ திரும்ப வார்டன் வருவார், அந்த கேட்டு திறப்பாங்க ஹோல்குள்ளே. அந்த அந்த லைட்டு பட்ட உடனே அதையோ நம்ம நீலாம்பரிலாம் பார்த்துருப்போம் கதை திறந்து, அது உண்மையான இம்பாக்ட் பாருங்கள். சூரிய ஒளியே இல்லைன்னா நீங்கள் படும்போது அது எவ்வளோ கண் இதாகுன்றது இருக்கும். அப்போ பேசும்போது சொல்லுவார், இப்போ நீ இதாகிட்டியா சரியாயிட்டியா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் பேசுவார். அவன் இறந்துட்டான்லாம் சொல்லி முடிச்ச உடனே இப்போ கேட்பார். போகும்போது சொல்லுவார், நீ அதை பற்றி இன்னும் யோசி, உனக்கு ஒன்றும் டைம் தேவைப்படும், இன்னும் 1 மாதம் டைம் எடுக்கிறேன்ட்டு போயிடுவார். விச் மீன்ஸ் இன்னும் 1 மாதம் நீ உள்ள கடைங்கிறத எவ்வளோ சட்டலாக சொல்லிட்டு போகிறான் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது. ஸோ படத்தில் வந்து முக்கியமான ஒரு கட்டம், இப்போ டாமி இறந்துட்டான், இவனோட எதிர்காலம் என்னன்ற கேள்விக்குறி கிளைமேக்ஸை நோக்கி வரப்போது. ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி வந்து ஆண்டியும் ரெட்டும் பேசக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சி வந்து ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, படம் அடுத்து என்ன நோக்கி நகர போகுது அப்படிங்கிறதும் என்ன மாதிரியான சஸ்பென்ஸ் அது கொடுக்க போகுதுங்கிறதுக்குமான ஒரு லீடு வந்து இந்த சீனில் இருக்கும். அதே மாதிரி ஆண்டி தான் யார், தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், தன்னோட கன்ஃபெஷனுங்க மாதிரியும் அவனோட ஹோப் இந்த இடத்துல எப்படி வெளிப்படுதுங்கிறதையும் நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ ரெண்டுக்கிட்ட அவர் சொல்லுவார், பேசுவார். அவன் தான் காதலை பற்றியும் தான் மனைவியை வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் வந்து அவன் மேலே எனக்கு காதல் இருந்தது, ஆனால் அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் சொல்லுவான். அவன் படம் ஃபுல்லுமே அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ரெசிவாகவே இருக்காது, எந்த இடத்துலையும் பெருசாக எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காது, ரொம்ப தனக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம காட்டப்பட்டிருக்கோம். அதுதான் அவன் மேரேஜ் வாழ்க்கையோட முடிவுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவன் உணர்வான். அதை தான் அவன் சொல்லுவான், நான் இன்னும் கொஞ்சம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், நான் இன்னும் கூட அவள் கூட இருந்திருந்தேன்னா வந்து இந்த நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன், அதே மாதிரி செய்யாத குற்றத்துக்கு 20 வருஷம் நான் ஜெயிலில் இருந்துட்டேன், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டயலாகுமே வந்து அவர் சொல்கிறாரு. அதான் என்னன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு ரகசியம் சொல்கிறேன், அதை வந்து ரகசியமாகவே வச்சுக்கோங்க. என்னோட ஊரில் வந்து ராபர்ட் ஃப்ரோஸ்ட் போயத்தில் வர மாதிரியான ஒரு அப்பிளில் வந்து ஒரு ட்ரீ இருக்கும், ஒரு ஓக் ட்ரீ இருக்கும். அந்த ஓக் ட்ரீக்கு கீழே வந்து சில ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் அந்த ட்ரீக்கு கீழே வந்து ஒரு புதையல் இருக்குது, அந்த புதையலை வந்து நீங்கள் தோண்டி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அது என்ன அப்படின்னு கேட்குறான். அது நீங்கள் தோண்டினா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இது பின்னாடி சொல்லியிருக்கணும், முன்னாடியே சொல்லிட்டேன். என்னென்னா இப்போ அது அந்த இடத்த பற்றி விவரிக்கிற இடம் மெக்சிகோவுக்கு பக்கத்தில் இருக்கிற பசிபிக் ஓஷனில் வந்து ஜுவாட்டினேயோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுக்கு ஒரு பேர் உண்டு, எ பிளேஸ் ஹேஸ் நோ மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ரிசார்ட் மாதிரி கட்டி ஒரு போட்டை வந்து ஒரு உடஞ்சி போன போட்டை ரெடி பண்ணி சார்ட்டர் ஃபிஷிங் பண்ணணும். அங்கே வந்து என் ஹோட்டலுக்கு வர கெஸ்டெல்லாம் வந்து நான் ஃபிஷிங் கூட்டிகிட்டு போகணும்
அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் ஹெல்ப்பு கண்டிப்பாக தேவைப்படுவார், அது ஒருவேளை நீங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஓகே, அடுத்து எஸ்கேப். உங்களை மாதிரி ஒரு நண்பர் என் கூட இருந்தால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிடுவான். அது வந்து ரெட்டுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது திரும்ப திரும்ப இவனால் தப்பிக்க முடியாதுங்கிறதுல அவர் ஷோராக இருக்கார். அப்போ தப்பிக்க முடியாதுன்னா என்ன இருக்கும்னா சூசைட் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்குள்ளே வந்துடும். ஏன்னா அவன் என்னென்னவோ பேசிட்டு போனான் என்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரியே அன்றைக்கி நைட்டு இரவு வரப்போது கயிறு கேட்குற மேட்டர்லாம் பேசுவாங்க. ஏன்டா ஒரு 6 அடிக்கு கயிறு கேட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இரவு நேரம் அதுக்கு முன்னாடி வந்து வார்டனோட ரூமில் வந்து கடைசியாக அவர் இருக்கார். அப்போ தான் வந்து அந்த ஒரு கோட்டு வேறு இருக்கும், உன்னோட இறுதி நாளோட தீர்ப்பு வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கோட்டோட அந்த லாக்கர், இறுதி நாள் தீர்ப்பு வந்து வந்துட்டு இருக்குங்கிற அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டை கழட்டினா ஒரு லாக்கர் இருக்கும். ஸோ அங்கே போய் தன்னோட கடைசி காலகட்டத்தில் அவன் அந்த செக்ஸு அந்த இதெல்லாத்தையும் கணக்கெல்லாம் எழுதி அதுக்குள்ளார அந்த புக்ஸை வச்சுட்டு வரும்போது அவர் சொல்லுவார், என் ஷூஸ்க்கு பாலிஷ் போட்டு வச்சிரு, என் கோட்டை நல்லா அயன் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைமில் தான் ஹேவுட் கிட்ட அவர் கேட்பார், நீ எதாவது கொடுத்தியா அவன்கிட்ட அப்படின்னு கேட்பார். ஆமாம், ஒரு கயிறு கேட்டால் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவன் சொல்லுவான். ரெட்டு கேட்பாருல்ல, ரெட்டு கேட்பாரு. அப்போ அவன் சொல்லுவான், நான் ஒரு 6 அடி கயிறு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன வேலை பண்ணிட்டு நீ, ஏன்னா அவன் என்கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு போனான் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத ரெட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த இரவே வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஹண்டிங்காக ஒரு என்னமோ நடக்க போகுதுன்னு காட்டப்படும். ரெட்டு வந்து மைண்டுக்குள்ளே இருக்குமோ ஓடிக்கிட்டே இருக்கும். கயிறு வேறு கொடுத்துருக்காங்கன்னுவாங்க. இப்போ உள்ளே போயிட்டாங்க செல்லுக்குள்ளே, இப்போ பேசிக்க முடியாது, பார்க்க முடியாது, என்னென்னு தெரியாது. அந்த முழு இரவுமே அவர் வந்து யோசிச்சுட்டே இருப்பார். ரெட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் காட்டப்படும் கதை. இப்போ இந்தாண்ட என்ன நடக்குதுன்னெலாம் தெரியாது. இப்போ மார்னிங் வந்தோடனே இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். எல்லோரும் வந்து காலையில் வழக்கமாக நிற்கணும்ல, வரல. ஆண்டி மட்டும் இல்லை. ஆமாம், இப்போ ஆண்டியும் பார்த்தீங்கன்னா நைட்டு காட்டும்போது கையில் கயிறோட வச்சுட்டு இருப்பான். கட் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். நைட்டு வந்து செல் கவுண்ட் பண்ணும்போது அவன் இருந்தான், அட்டனன்ஸ்லாம் இருந்தான். இப்போ காலையில் வந்து எல்லோரும் வரும்போது முதல்லையே ரெட்டு வெளில வந்து அந்த இடத்த தான் பார்ப்பார், அவன் இருக்கானான்னு பார்ப்பார். ஏன்னா அவருக்கு வந்து அவன் இறந்து போயிட்டானோ, சூசைட் பண்ணிட்டானோ, கயிறு எடுத்துகிட்டு போனான், தொங்க போகிறான் அப்படின்ற மாதிரி அவர் நினச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. கீழே வந்து வார்டன் கீழே வந்து ஜெயிலர் கத்துவான், வெளில வரியா இல்லையா, வந்தானா அவ்வளோதான், ஒழுங்காக வெளில வா அப்படின்னு கத்துவாங்க. அங்கேருந்து வரவே மாட்டான். அப்போ ஒரு கடற்கடன்னு படிக்கிற மேலே ஏறி போவோம். வச்சு உனக்கு என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு உள்ளே போன உடனே ஒரு ஷாக். அப்போ இது அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஹை பிபிக்கு போகிறது வந்து ரெட்டாக தான் இருப்பார். அது என்ன ஆச்சுன்னு க்யூரியஸாக பார்ப்பார். அதோட காட்டப்பட மாட்டாங்க என்னன்னு. கட் பண்ணுவாங்க. கட் பண்ணால் அதான் அவங்க அந்த டார்க்காக அந்த செல்லுக்குள்ளே வந்து அவங்களோட எமோஷன் வந்து அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னு தனித்தனியாக கட்டாக போகும். அது பயங்கர ஒரு சஸ்பென்ஸாகவும் த்ரில்லாகவும் இருக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ தான் வந்து அந்த இடிக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் ஆக்சுவலாக. அது வந்து ஆக்சுவலாக அந்த சவுண்டுமே எல்லாருக்கும் அச்சத்தை கொடுக்கும். ஏன்னா இடிங்கிறது வந்து நமக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் தான். ஏற்கனவே ரெட்டு மாதிரியான ஒரு ஆள் வந்து ஒரு பயத்தில் இருக்கார், இவன் எங்கே செத்து போயிடுவானோன்னு. அதை வந்து ஆக்சுவலாக அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த சவுண்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வார்டன் வந்து அந்த செல்லுக்கு வர சீனு. அப்போ அவர் கேட்பார், எங்கே மாயமாக போனான் அப்படின்னு கேட்பார். கட் பண்ணால் வார்டன் வராரு. வார்டன் வந்து அந்த செல்லுக்குள்ளே போய் பார்க்குறாரு. ராத்திரி அவன் வந்திருக்கான், ரெஜிஸ்டரில் இருக்குது. அப்போ காலையில் எங்கே போனான் அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு தெரியுமா அப்படின்னு ரெட்டை பிடிச்சி கேட்குறாரு. அவருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. அப்போது இவளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த அந்த செஸ்ஸோட காயின் ஒன்று செஞ்சுருப்பாங்க ஸ்டோனில். அந்த ஸ்டோன் எடுத்து அடிக்கும்போது தான் போஸ்டருக்குள்ளே ஊடுருவி போகும். ஒரு சத்தம் கேட்கும். அது கடைசியாக போய் ட்ராப் கீழே போய் ஒரு பைப்பில் விழுற அந்த சவுண்டு வரைக்கும் அதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த சவுண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா அது எவ்வளோ டெப்த்தான அந்த பள்ளம்ங்கிறத, அந்த குழிங்கிறத வந்து நம்ம காட்டுறதுக்காக எத்தனை வருஷம் ஓட்ட போட்டிருப்பாங்க அப்படின்னு காட்டப்படும். இப்போ தான் வந்து இந்த இடத்த ரிவியூல பாருங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. எடுத்தோடனே ஹோலை காட்ட மாட்டாங்க. ஒரு சத்தம் கல் கட் பண்ணால் அவங்க போயிட்டு இருக்கிறத காட்டுவாங்க. அப்புறம் தான் அவன் அங்கே போய் அந்த செயின்லாம் வச்சு சத்தத்தோடு உடைக்கிறது. உடைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு டைம் அந்த மின்னல் வந்தோடனே இடி ஒரு செகண்ட் லேட்டாக வரும். அப்போ வந்து அவன் அடிக்கிறதுன்னு சொல்லி அவன் எப்படி அந்த கயிறு எங்கே யூஸ் பண்ணுவான்னா காலில் வந்து பொருளை கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருப்பான். அந்த கோட்டு அங்கே போய் அந்த பளபளப்பான ஷூ போட்டு வைக்கணும் போது அந்த வாய்ஸ் ஓவரில் வரும், பளபளப்பான ஷூ போட்டேன் ஆனால் அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்கட்டில் அதெல்லாம் வரும். அதில் சொல்லுவான், அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும். எல்லாரும் நான் போட்ட இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாங்க, யாரும் ஷூவை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு டைலாக் வேறு அவன் சொல்லுவான், அந்த வாய்ஸ் ஓவரில் வரும். ஆமாம், அவன் ஆக்சுவலாக நடந்து வரும்போதே ஒரு மாதிரியான மியூசிக் அப்போவே இருக்கும். அது இல்லை, அந்த ஷூ வரும்போதே அந்த மியூசிக் இருக்கும். ஆனால் நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க, எல்லாரும் மாதிரி நம்மளும் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போவான் அப்படிங்கிறத காட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 யார்டு கிட்ட வந்து அவன் அந்த ஒரு சாக்கடை மாதிரி இடத்துக்குள்ள வந்து மூச்சு தண்ணி அந்த மூச்சு ட்ரைனேஜ் பைப்பு, அவ்வளோதான் ட்ரைனேஜ் பைப்பு, அதில் வந்து போயிருப்பான். அது சொல்லுவார் 500 யார்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு. 5 ஃபுட்பால் ஸ்டேடியத்தோட நீளம். அதுலேயும் சொல்லுவார், என்னாலாம் போக முடியாது அப்படின்னு, ஒருவேளை நான் போகணும்னு நினைக்க மாட்டேன் அப்படிம்பாரு.
என்னெல்லாம் கேட்டால் இவ்வளோ கஷ்டத்தில் நான் வந்து தப்பிச்சு போகணுமானா போக மாட்டேன்னு சொல்லுவார் அவர். சொல்லுவார். ஸோ அப்போ வந்து ஆண்டி போயிட்டு அந்த எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வெளில போய் நின்று அந்த மழையில் சட்டைக்கிட்டெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்டில் அப்படியே கையை உயர்த்தி வந்து அந்த சுதந்திர காற்றை வந்து சுவாசிக்கிற அந்த ஒரு இடம் வருதுல்ல. அப்போ கூட நமக்கு ஒரு பக்குன்னு இருக்கும். அந்த இடத்துல ஜெயிலு கொஞ்சம் எட்ட தானே இருக்கான், தப்பிச்சிட்டான், இருந்தாலும் ஏதாவது நடந்துருமோங்கிற பதவதைப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். தூரத்தில் இருக்கும் அந்த ஷாட்டு. ஒரு நம்ம சொல்கிற மாதிரி 500 யார்டு தாண்டி பின்னாடி அந்த சிறை இருக்கும், வெளியில் இருப்பான். அந்த மழையில் கழுவிக்கிறது அவனோட அழுக்கு மட்டும் இல்லை இல்லையா, இத்தனை வருஷத்தோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அவன் மறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறதையும் சேர்த்து தான் அவன் கழுவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. இப்போ இன்டர்கேட் பண்ணால் தான் அந்த போஸ்டர் அவங்க பிரிப்பாங்க, அந்த இடத்துல ஒரு ஹோல் பெருசாக தெரியும். அப்போ அதுக்கப்புறம் சில காட்சிகளில் தான் வந்து அந்த பைபிளை திறந்து பார்ப்பாங்க, அந்த இடத்துல கட்டு. அப்போ பாருங்கள் எவ்வளோ ரிவர்ஸ்டாக காட்டுறாங்க பாருங்க. அந்த இடத்துல தான் வந்து முன்னாடி சொல்லிட்டு போயிருப்பார்ல வார்டன், சால்வேஷன் லைஸ் வித்தின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளே தான் அவனோட சால்வேஷன் இருந்து அவருக்கு என்ன மாதிரி ஒரு அரைஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து என்னடா ஹோப்பாக நான் போனேன், சும்மா போனேன்னு தூக்கி கொடுத்துட்டு போனேன் நான் இதில் வந்து இப்படி இருக்குன்னும் போது அப்போ பாருங்கள் எவ்வளோ மாற்றி மாற்றி காட்டுறாங்க பாருங்கள். இவங்க தப்பிச்சதை காட்டுறாங்க, அப்புறம் ஒரு ஹோலை காட்டுறாங்க, அப்புறம் தான் அதுக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னு காட்டுறாங்க. செமையான பிளே அது. அப்போ தான் ரெட்டும் சொல்லுவார், இந்த சின்ன சுத்தியில் வச்சு ஒருத்தன் இங்கேருந்து தப்பிச்சு போனோன்னா 600 வருஷம் ஆகும்னு நினச்சேன், ஆனால் ஒருத்தன் 20 வருஷத்துலேயே அதை செஞ்சுட்டான். அதை சொல்லும்போது காரணம் கேட்பாங்களே எப்படி அதை வச்சு பண்ணானும் போது தான் அந்த சீனை காட்டுவாங்க. அவன் உட்காந்து எழுத ட்ரை பண்ணுவான், டபக்குன்னு விழும். அப்போ தான் ஜியாலஜிக்கல் மேட்டர் உள்ளே கொண்டாடுவாங்க. ஜியாலஜி இஸ் ஸ்டடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டைம் அண்ட் ப்ரெஷர். எந்த அளவுக்கு ஒரு இடத்துல ப்ரெஷரும் எவ்வளோ நாள் அந்த ப்ரெஷர் இருக்குன்ற டைமும் தான் அந்த இடத்தோடைய அமைப்பு வந்து இது பண்ணும். கிட்டத்தட்ட சிறைக்கும் பொருந்தும். சிறையில் இருக்க ஒருத்தனுடைய ப்ரெஷரும் அவன் எவ்வளோ நாள் அந்த டைமில் இருக்கிற அந்த ப்ரெஷருங்கிறது தான் வந்து அவன் இந்த எஸ்கேப்புக்கு முக்கியமான காரணம்னு அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ ஒரு வழியாக வந்து ஆண்டி எஸ்கேப் ஆகிட்டான். ரெட்டோட முகத்தில் ஒரு சின்ன புன்முறுவல் ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அதோட கட் பண்ணுறோம். அடுத்து வந்து மறுபடியும் பரோல் சீன். யாருக்கு? அதுக்கு முன்னாடி வந்து ஆண்டி போயிட்டு இது வரைக்கும் அந்த ஜெயிலுக்குள்ளார வார்டன் பண்ண எல்லா ஊழல் பணத்தையும் ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருப்பான். அது ஒரு ஆள் யாருனே தெரியாத ஒரு இன்விசிபிள் மேன்னு சொல்லலாம், இல்லவே இல்லாத ஒரு ஆள் பேரில் ஓப்பன் பண்ண அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் அவன் எடுத்திருப்பான். ஏன்னா அவனால் முடியும், ஏன்னா அவன் தான் அந்த எல்லா கையெழுத்தும் போட்டிருப்பான், எல்லா அடையாளங்களையும் அவன் தான் வச்சுருப்பான். அப்படிங்கிறதுனால பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவர் பண்ண ஊழல் எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக வந்து கொடுத்து இதை மட்டும் எனக்கு போஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். ஸோ அப்போ வந்து ரெய்டு நடக்குது, வார்டன் மாட்டுறாரு. வார்டன் அடுத்து அவர் கீழே இருக்கக்கூடிய ஜெயிலர்லாம் மாட்டுறாரு. ஜெயிலர் மாட்டி பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் வார்டன் அது மேலே இருந்து பார்ப்பார், அந்த தைரியமோ இல்லை அந்த இடத்துல அவர் இல்லை. அவங்க உள்ளே வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கும்போது துப்பாக்கிகளை தொட்டு சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ஸோ அப்போ இங்கே எல்லா சிஸ்டமும் மாறிடுது, அதிகாரிகள் மாறிடுறாங்க, ஒரு புது சிஸ்டம் உண்டாகுது. இப்போ புதுசாக அடுத்த பரோல் நடக்குது. இதுவரை 2 முறை நம்ம அந்த காட்சியை பார்த்துருப்போம். 2 வந்து உள்ளே வர்றது, 3வது முறை இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார், அந்த புல்லட்டு எங்கள் காசில் வாங்கினதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். வார்டன் சுட்டுக்கிட்டு செத்த அந்த புல்லட் எங்கள் காசில் வாங்கினதாக இருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். அப்போ தான் அந்த கேப்டனும் கூட அவன் அழுதுகிட்டே போனான், நான் பார்த்தேன், இது வரைக்கும் அவனை நான் அப்படி பார்த்ததே இல்லை, கம்பீரமாக தான் பார்த்துருக்கேன், அப்போ அழுதுகிட்டே போனான் அப்படின்னு சொல்லுவார். எல்லா காட்சிகளும் மாறி இருக்கும், எல்லாமே மாறும். சஷாங்கோட தன்மையே மாறி இருக்கும். அவருக்கு திரும்ப பரோல்கான அந்த சீன் ஒன்று வரும். இப்போ ஒரு ரெட்டோட மனநிலை எப்படி இருக்குன்னா, அவருக்கு இவ்வளோ வருஷமாக இருந்த ஒரு நண்பன் இப்போ இல்லை, போயிட்டார். இங்கே எல்லாம் மாறி போச்சு. இதுக்கப்புறம் ப்ரூக் லைஃப்பையும் பார்த்துட்டாரு, ஆண்டி இப்படி போன ஒரு லைஃப்பையும் பார்த்துட்டார். ஒருத்தர் அந்த எக்ஸ்ட்ரீமில் போயிட்டான், ஒருத்தர் இந்த எக்ஸ்ட்ரீமில் போயிட்டான். நடுவில் இருக்க ஒருத்தர் வந்து இதுக்கப்புறம் நான் வெளில போய் என்னடா பண்ண போகிறேன், நான் உண்மையை பேசுகிறேன்ற மோடில் உள்ள வருவார். இது 3வது முறையாக நடக்கக்கூடிய பரோல் அவருக்கு. ஆனால் இப்போ தான் அவர் ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறாரு, தான் வந்து இனிமேல் வந்து இந்த சொசைட்டிக்கு எந்த வகையிலே ஹார்ம் இல்லைங்கிறத தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரியல் பண்ணுறாரு. இல்லை, ஆடியன்ஸ் மைண்ட் செட்டுமே அதுதான் அப்படின்னு சொல்லி 2 பரோல் பார்த்துட்டு வந்த படத்துலேயே 2 தடையும் அவன் சூப்பராக பேசும்போது ரிஜெக்டட்னு போட்டு அனுப்புகிறாங்க. இப்போ 3வது தடவை வராரு. அவருக்கு இப்போ தெரியும் இல்லையா, பரோலுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக கொடுக்கப்படுறது. இந்த முறையும் தனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது, கிடைக்காதுங்கிறது தான் கிட்டத்தட்ட அவரோட மனசு. ஆனால் இந்த முறை அவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக பேசுவார். நீங்கள் ரீஹாபிலிட்டேட் ஆயிட்டீங்களாங்கிற அதே பழைய யூஸ்வலான அதே கேள்வி, அப்படின்னா என்ன, நான் மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சொல்லுவார், அந்த என்னோட அந்த 20 வயசில் அந்த என்னோட பாஸ்டில் இருக்கிறவன்கிட்ட போய் நான் பேசணும்னு விரும்புகிறேன். அவங்ககிட்ட நீ வந்து பெரிய நான்சென்ஸை செஞ்சுட்ட, உன்னோட லைஃப் இப்படி ஆயிரும்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அது சொல்ல முடியாது. அந்த பையன் அங்கே இல்லை, இன்னைக்கு நான் தான் இங்கே இருக்கேன். அதனால வந்து நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்யுங்க, நான் என் வேலையை செய்கிறேன், என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்புவார். அப்போ அதே மாதிரி திரும்ப சீல் வைக்கப்படும். ஆனால் அதில் வந்து அப்ரூவ் ஆகிடும். அதுவும் நமக்கு ஃபஸ்ட்டு கலரை தான் பார்ப்போம். ரிஜெக்ட்னு நினைப்போனா நல்லா எழுத்து படித்தா அப்ரூவ்டுன்னு இருக்கும் அந்த இடத்துல. அது ரெட்டாக தான் போட்டிருப்பாங்க ஜெயிலில். ஸோ கட் பண்ணால்
சிறைத்தாளை திறந்து அதிலிருந்து வெளில வராரு. சேம் ஷாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரூக்ஸ் வரும்போது அதே மாதிரி உட்காந்துட்டு வருவார். அதே மாதிரியான ஒரு ஷாட்டில் தான் அவரும் அந்த பஸ்ஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். எக்ஸாக்டாக அதே ரூமு, அதே மாதிரியான சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வேலை அவர் திரும்ப திரும்ப செய்வார். ஆனால் அதில் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அவர் ஒவ்வொரு முறையும் அந்த மேனேஜர் கிட்ட கூப்பிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகலாமா, ஒரு தடவை தான் நடக்கும், அது பல முறையும் கேட்குறது. அது இதுதான் படத்தில் நிறைய சொல்லப்படுறது. போகலாமா அப்படின்னு கேட்கும்போது கிட்ட கூப்பிடுவார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரு டைம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னும் போது மறுபடியும் வாய்ஸ் ஓவரில் சொல்லுவார், நான் ஒரு முறை கூட கேட்காம போனதே இல்லை, ஒரு தடவை கூட கேட்காம போனால் எனக்கு ஒரு சொட்டு கூட வந்தது கிடையாதுன்றது அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும் அந்த இடத்துல. ஒருத்தன் 40 வருஷமாக ஒருத்தன் கேட்டுட்டா மட்டும்தான் போகணுங்கிறது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான டைலாக் பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு அது அவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. மறுபடியும் அப்போ அவர் சொல்லுவார், தான் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த ப்ராமிஸ் ஒன்று மிச்சம் இருக்குது அப்படின்னு. அந்த ப்ராமிஸ்க்காக தான் அந்த ஓக் ட்ரீயை தேடி அவர் போகிறாரு. அங்கே தான் வந்து ஆண்டி தான் ஒய்ஃப்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணதாக சொல்லக்கூடிய இடம். அங்கே போய் அவர் பார்க்கும்போது அந்த இடமும் வந்து ரொம்ப ரொம்ப சவுண்ட்ஸில் வந்து முக்கியமான ஒரு இடம். ஏன்னா பின்னாடி வந்து கொக்கு கத்துற ஒரு சத்தம் மாதிரியான ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபுல் வனாந்திரமான ஒரு இடத்துக்குள்ளார எந்த சத்தம் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு கொடுத்துட்டே இருக்கும். அவர் ஒவ்வொரு முறையும் திரும்பி திரும்பி பார்ப்பார். அந்த கல்லுக்கு அந்த இடத்துக்குள்ளார போனதுலேருந்து தன்னை சுற்றி யார் இருக்காங்கங்கிற பயம் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனாலுமே ஒரு பயந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதில் அவன் சொன்ன மாதிரி ஒரு எரிமலை கல் ஒன்று அதை நகர்த்திட்டு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு கொஞ்சம் பணமும் அவருக்கு ஒரு லெட்டரும் இருக்கும். அப்போ அதில் எழுதப்பட்டது, நீங்கள் இதை படிக்கிறீங்கன்னா வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நீங்கள் இந்த பயணத்தையும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் வந்து ஆண்டி எழுதியிருப்பான். ஸோ அப்போ வந்து சந்தோஷமாக ஒரு மொத்தத்தில் ஒரு சிரிச்சுக்கிட்டு அந்த லெட்டரை படிச்சுட்டு கிளம்புவார். ரெட் வந்து ஆண்டியை தேடி போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. தட் மீன்ஸ் அமெரிக்க எல்லையை தாண்டி மெக்சிகோக்குள்ளார போகணும். அவரால் எல்லையை தாண்டி போக முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு பரோலில் தான் வந்திருக்காரு. ஏன்னா ஒரு எல்லையை தாண்டணும்னா அதுக்கான பேசிக் ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் கிராஸ் பண்ண முடியுமான்ற தயக்கம் ஒன்று அவருக்கு இருக்கும். இருந்தாலும் தைரியமாக அந்த முடிவு எடுத்து அவர் போகணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி ப்ரூக் வாஸ் ஏர்னு எழுதிட்டு செத்து போன அந்த இடத்துல அவரும் அதே மாதிரி ஒரு கத்தி வச்சு எழுதுறாரு, ஸோ வாஸ் ரெட் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி வந்து மெக்சிகோவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்டரை கிராஸ் பண்ண போகிற பயணமே வந்து நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துட்டே இருக்கும். பிரிஞ்சுட்டாங்க, நண்பர்கள் திரும்ப சேருவாங்களா, அங்கே வந்து இப்போ ஆண்டி என்ன பண்ணிகிட்டு இருப்பார், ஒரு பெரிய பணக்காரராக இருப்பாரா, ஹோட்டல் ஆரம்பிச்சிருவாரா, இல்லை அவர் சொன்ன மாதிரியே வந்து அந்த பழைய போட்டை வந்து சரி பண்ணி அதே மாதிரி காட்சி போனோடனே பீச் ஒட்டி போகும்போது அந்த பழைய போட்டை உட்காந்து இழைச்சிட்டு இருப்பார் ஆண்டி. அந்த காட்சியில் அங்கே பார்க்கும்போது அவர் பெட்டியை போட்டு ஓடிடுவார், இவர் இங்கே போட்டை போட்டு ஓடி வருவார். 2 பேரும் கிட்ட போய் கட்டி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் கேமரா நோக்கி நகர்ந்துடும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி எண்டிங்காக படம் வந்து ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலிங்கு மியூசிக்கோடு வந்து படம் முடியும். இது எதிர்பார்த்த ஒன்று தான், ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ்லாம் கிடையாது. இருந்தாலுமே வந்து இவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்துட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு நரகத்தில் இருந்தவங்க வந்து ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு இடத்துல வந்து அவங்க எப்படி முடித்தாங்கங்கிறது தான் இந்த படத்தோடைய அந்த எண்டு கொடுக்குற உணர்வு. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த படம் வந்து ஏன் கிளாசிக்காக இருக்குது அப்படின்னு. ஏன்னா மனிதர்களோட வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு நொடியில் வந்து ஒரு நம்பிக்கை தேவை. இதை பற்றி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம், ஒரு மேடையில் பேசப்பட்ட விஷயம், யாருக்காவது என்றைக்காவது ஒரு நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு முறை ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் படத்தை பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முடிவை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன்னு ஒருத்தர் சொன்னார். அந்த ஸ்டேஜில் அவர் பேசினார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா மனிதர்களோட வாழ்க்கை எவ்வளோ துயரங்கள் இருந்தாலும் கூட நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த நொடியில் வேணாலும் உங்கள் வாழ்க்கை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது அதுக்குள்ளார. ஏன்னா இவங்க மற்றவங்க அனுபவிக்கிறதாலும் சின்ன சின்ன வெவ்வேறு விஷயங்கள், நீங்கள் சுதந்திரமான மனிதர்கள், ஆனால் இவங்களோட வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய துயரங்கள் வந்து அதை சொல்லலாம் முடியாது. ஏன்னா அதை அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமான ஒன்று. ஒரு கம்பேரிசன் தான். அடுத்தவங்க கஷ்டத்தோட இந்த கஷ்டத்தை பாடுறான், இதை விட உங்கள் லைஃப் பெரிய கஷ்டம். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் யாருக்காவது ஊசி போடும்போது அழுதாங்கன்னா ராணுவத்தில் கை விதா ஏன்னா வெட்டியே போட்டுருவாங்க, அதுக்கு ஒரு சின்ன ஊசி ஒன்று காப்பாற்ற தான் ஏன் பயப்படன்னு ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம்ல வழியே. அந்த மாதிரி இந்த லைஃப்பை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப்லாம் சொர்க்கங்கிற இடத்துக்கு நம்ம மூவ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையே வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் வந்து இந்த படம் சொல்லுது அப்படிங்கிறது தான். மனிதர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நம்பிக்கை தேவை, ஒரு பாசிட்டிவான ஒரு மனோநிலை தேவைங்கிறது தான் இந்த படம் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்குது. அதனால தான் இந்த படம் ஒவ்வொரு முறையும் பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நாம் எப்பெல்லாம் ஒரு டவுன் ஃபீல் பண்ணுறோமோ அப்போ நம்ம இந்த படம் பார்க்கும்போது நமக்கு நிஜமாலுமே நமக்கே ஒரு ஹோப் கிடைக்கிற ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்தில் இருக்கிறதா வந்து இந்த படம் வந்து லாங் டேர்மில் இவ்வளோ வருஷங்களாக நம்ம கிளாசிக்னு எவ்வளோ படங்களில் வகைப்படுத்துகிறோம். ஆனால் மனிதர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு பயங்கர பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு படம் வந்து அந்த
கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த படம் வந்து தாங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அதான் இது வந்து கதையாக பொய்ட்டிக்கான ஒரு படம். சொல்லப்பட்ட விதமே ஒரு பொய்ட்டிக்காக வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், சொல்லப்பட்ட சீன்ஸ் அந்த நரேட்டிவ்னு சொல்லுவாங்கள்ல அதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு 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 ஃபீல் கொடுக்குது இல்லையா? அதுதான் அந்த படத்தோடைய பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த படம் தொடர்ந்து வந்து நம்பர் 1 பொசிஷன்லேயும் இன்னி வரைக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கலன்னா ஒரு முறை பாருங்கள். இல்லை இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு உணர்வை கொடுக்கலாம், நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரியலாம். இது போல் வேறு என்ன படங்கள் இந்த மாதிரி ரெட்ரோ ரிவ்யூவில் ஒரு கிளாசிக்கான மூவி எடுத்து பேசலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய படங்களை பற்றி பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன். நன்றி.